சிற்றம்பலம். இத்தல நீரை கனி அப்பம் மூடவள் ஊரி கப்பிய கரிமுகன் அடிபேனே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருதிரள் போய மதையானை பத்தல வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசிதாட்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்விதப்பில் அனைத்து வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி தருவாதவரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிம்பாளுடன் ஐயா வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமிம்பாளுடன் ஐயா சகஸ்திரலிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று சிவ தர்மோத்தரத்தில் சிவஞான யோகவியல் பகுதி 3 பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் போட்டியிடும். திருச்சிற்றம்பலம். நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டுகிறோம். அதன் அடிப்படையில் இன்று அரிச்சுற்ற வினையால் அடற்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிறுச்சிற்று பல பேசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்றடைந்து உய்வினை என்று மிக அற்புதமாக பாடுகின்றார் நமது அப்பசாமி. என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், அரிச்சுற்ற வினையால் அடற்புண்டு நம்முடைய வினைகள் எல்லாம் தொடர்ந்து அது ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்று சொல்வதற்கிறங்க நாம் செய்த பாவ வினைகள் புண்ணியங்கள் எல்லாமே அதனுடைய பயனை கட்டாயமாக தரும். அது எந்த பிறவி எடுத்தாலும் சரி அத்தனை பிறவிக்கும் கூட்டி வைப்பது யாரு? வினையா நம்ம கூட கூட்டிக்கிறோமா? இல்லை. வினை ஜடம். நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை ஒரு ஜடம். அதை தானாக நம்மளிடம் சேராது. வினை செய்கிறது யாரு? உயிர். செய்வனையும் செய்வானும் அதன் பெயரும் சேர்ப்பானும் என்று கூட சாக்கிய புராணத்துல செய்யக்கூடிய வினை ஒன்று உண்டு, அது செய்யக்கூடிய உயிர் ஒன்று உண்டு, அந்த வினையை சேர்க்கக்கூடிய இறைவன் ஒன்று உண்டு, அந்த வினைக்கு பயன் ஒன்று. இந்த 4 தான் நம்ம சைவத்துல சொல்லப்படும். அப்படி இந்த வினையாகிய ஜடம் தானாக நம்மளிடம் சேராது. அதை எடுத்து ஊட்டுபவன் இறைவன். எதுக்காக எடுத்து ஊட்டுறாரு அப்படின்னா, நம்மை பக்குவம் முறை செய்வதற்காக சிவபெருமான் அந்த வினைப்பயனை வைத்துக்கொண்டு முதல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா சீதொழில் வேற்றுமையான் என்று சொல்வதற்கிறங்க பிறவிக்கு வந்துறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட வினைகள் இருக்கு. அதுக்கு பேர் மூலகன்மம் பேரு. பிறவி கொடுத்ததும் எப்படி வருது? உடம்பு கொடுத்ததும் விருப்பம் இருப்பதுனால அதை வச்சு சுவாமி எழுத்துக்கிறாரு, பிறவியை கொடுத்தாரு. முதல்ல மூலகன்மம் இருக்கு, அப்புறம் பிறவி கொடுத்தது. இது எது போல அப்படின்னா, இப்போ ஒரு டேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேம்ல துளி ஓட்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓட்டை இருந்துச்சுன்னா அது எவ்வளவு போர்ஸா வரும் யோசிச்சு பாருங்க. அப்படி வரலன்னா என்ன ஆகும்? அப்ப இயல்பாகவே அதுல இருக்கு. அந்த டேம்ல தண்ணி வந்துச்சுன்னா அத்தனையும் அடிச்சுட்டு போற அளவுக்கு அதுக்கு ஆற்றல் இருக்கு. ஆனா தண்ணி வரலன்னா அது அப்படியே அமைதியா இருக்கும். அப்படி தண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? அது போர்ஸா எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்ப இயல்பாகவே அது அடித்து செல்லக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. அந்த தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதை மொத்தமா இழுத்து செல்லக்கூடிய ஆற்றல் அதுக்கு வருது. அது போல ஏற்கனவே இயல்பாகவே மூலகர்மம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. வேணா இது உடம்பு கொடுத்ததும்
நிறைய வினை செய்ய ஆரம்பிச்சுது. சாமி வந்து நமக்கு கருணையோட கொடுக்குறாரு. இந்த உடம்பு வந்து நமக்கு கருணையோட இந்த சூக்கும் உடலை எல்லாரும் பிறப்புக்கும் எல்லாருக்கும் சூக்கும் உடலை ஒன்னோட கொடுக்குறாரு. ஆனா வினை வியத்தின் காரணமாக அந்த வினை அப்ப அந்த சமயத்திலே எத்தனையோ ஆன்மாக்கள்லாம் இறைவனுடைய திருவடியெல்லாம் அடைஞ்சிருக்கு. ஆனா நம்ம அடைய அப்படின்னா நம்ம இன்னும் நம்ம நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எத்தனையோ பிறவில செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை பிறவியோ, அவர் பட்டினத்தார் சொல்ற மாதிரி இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோ, இன்னும் எத்தனை எத்தனை தாய் தகப்பனாரோ அப்படின்னு சொல்வது மாதிரி பிறவி எண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம பிறந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி சிவபெருமானை வழிபாடு செய்து உய்யக்கூடிய வழிதான் வழி, வேற வழியே கிடையாது. அது அரிச்சுற்ற வினையால் அடற்புண்டு நீர். அது வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். வினை பேர் வந்து நம்மளை வந்து விடவே விடாது. நான் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போறேன் அப்படின்னாலும் விடுமா? விடாது. அப்படிதான் பட்டினத்தாரு இங்கிருந்து இப்போ தலையாத்திரை மேற்கொண்டு வடநாட்டுக்கு போனாரு. அங்க உள்ள மன்னர் பத்திரகிரியார் இவர் திருடப்பட்ட சொல்லி கொண்டு போய் கழுவுமத்துக்கு முன்னாடி கொண்டு நிப்பட்டார். எங்க போய்? வடநாட்டுல போய். அதுக்கப்புறம் தான் பத்திரிகையார் ஆகா தவறான தண்டனை கொடுத்து விட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த கழுகு மரம் பத்தி எரிஞ்சதும் அவர் திருவடியில வந்து விழுந்தாரு பத்திரகிரியார். சாமி என்னை எப்படியாவது அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு பட்டத்தார் காலில் விழுந்தார். எப்பா இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி யாரும் அவரும் அரசு பதவியெல்லாம் திறந்துட்டு வந்தவர் பத்திரகிரியார். ஒரு செகண்ட்ல இவர் எப்படி செல்வத்தை விட்டுட்டு வந்தாரோ அதே போல அவரும் அரச பதவியெல்லாம் திறந்துட்டு சிஷியரா வந்துட்டாரு பட்டினத்தாரு. அப்ப நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன், எங்க நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டுன்னு சொல்லி 2 பேரும் ஒரு பகுதியா பிரிஞ்சாங்க. 2 பேரும் எங்க வந்தாங்க? கடைசி திருவிடை மருதருக்கு வந்தாங்க. இவர் கீழ்த்துவாரம், அவர் மேல் துவாரத்துல 2 பேரும் உட்காந்து. அது பட்டினத்தாரு போயெல்லாம் கேட்க மாட்டாராம். இருந்த இடத்தில் வந்து கொடுத்தால் உண்பேன் அப்படிம்பாரு. இருந்த இடத்துல கொடுத்ததை சாப்பிட்டுக்கிட்டு. இப்ப எத்தனை பேர் போய் வழியை மறைச்சிக்கிட்டு போய் கேட்காங்க சாப்பாடு வாங்கி குடிக்கியா இல்லையா? அது கூட இப்ப சாப்பாடு வாங்கி கொடுத்தணும்னு சொன்னா கூட சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம். நீ 20 ரூபாய் கொடுத்தாலே கொடு அப்படிங்கிறாங்க. 50 ரூபா கொடுத்தாலே ரூபாயை கொடுத்தா அவங்க தவறான வழியில பயன்படுத்திடுவாங்களோன்னு ஒரு பயமும் இருக்கு. ஏன்னா பசிக்குன்னா நல்ல உணவு வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட சொல்லுவாங்க, தப்பு கிடையாது. அப்படி அரிச்சுற்ற வினையால் அடற்புண்டு நீர். அதனால என்ன ஆகுறோம்? நம்ம அந்த வினையினால துன்பப்பட்டு அடற்புண்டு, தாங்க முடியாத துன்பம். எத்தனை பெரிய இருந்தாலும் அது வினை வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதுல இருந்து தப்பிக்க பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயம். அது நன்னி நின்று நாமத்தை நாவில் நவின்று ஏற்றினால், நமச்சிவாயத்தை சொன்னால் அது என்னாகும்? மலை போன்ற வினைகளையும் அது சாம்பல் போல ஆக்கிவிடும். வினையில இருந்து யாரும் தப்ப முடியாது. ஆனா அந்த வினையை அனுபவிக்க கூட அதை தாங்கக்கூடிய அளவுல இறைவன் வந்து அதை கழிப்பார் வினைகள். அதனாலதான் வினை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அஞ்சணும். இப்ப நீங்க ஃபுல் சரண்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சாமி டெஸ்ட் ஃபுல் சரண்டர், ஐயா நீயே கதி, இனி எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் நீ தான் அப்படின்ட்டோம்னா வாங்க சார். உங்க வினையை வந்து எத்தனை வினைகள் இருந்தாலும் சரி அதை நீக்கிறதுக்கு சிவருமனுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அது வினை சடந்தன, அதை நீக்கிறதுக்கு ரொம்ப நேரம். நீங்க ஃபுல் சரண்டர் ஆனால் இல்லை இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலம் அப்படின்னோம்னா கொஞ்சம் வினை பேனா அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்னைக்கு அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாம் குன்றே இணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்றோர் இடையும் எனக்குண்டோ எந்தோள் முக்கன் எம்மானேன் அன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று சொல்வதற்கு என்னங்க, என்னைக்கு நம்ம சுவாமிகிட்ட முழுசா ஒப்படைக்கிறோமோ அதான் சாமி சொல்லுவேன். முழுசா நம்ம என்னைக்கு சுவாமிகிட்ட ஒப்படைக்கிறோமோ அது வரைக்கும் என்ன வந்துடும்? பிறவி வந்துகிட்டே தான் இருக்கும். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாம் ஒன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லை என்றோர் இடையோ எனக்குண்டோ எந்தோல் முக்கன் என்மானே. அதுக்கப்புறம் நன்மை தீமை எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிறா? சாமி பார்த்துக்கிறா. கூறும் நாவே முதலாக கூறும் கரணங்கள் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பு நீ, தீமை நன்மை முழுதும் நீ அப்படிங்க. எல்லா அடியாருக்கு அடியார் முதல்ல வணக்கம் செலுத்திடும். அதுதான் அப்படி நம்ம சாமி கிட்ட நம்மளுடைய முழு இதையும் ஒப்படைச்சோம். அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் ஒன்றே இணையா என்னைக்கு நம்ம ஆட்கொண்டாரோ அன்னைக்கு உடல் பொருள் ஆவியெல்லாம் அவருக்கு ஏச்சு. இப்ப நமக்கு பிள்ளையா பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
நமக்கு பிள்ளைய பிறந்துருச்சு, அப்போயே நம்ம என்ன முடிவு பண்ணிடுவோம், நம்ம சொத்து பத்தெல்லாம் அவனுக்கு தான் அப்படி எப்படி முடிவு பண்றோமோ அதே போல சிவபெருமான் நம்மளை என்னைக்கு அடியாக ஏற்றுக்கொண்டாரோ அன்னைக்கு நம்ம உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவருக்கு எழுதி வச்சிடணும். அவ்வளவுதான், நம்ம அவருக்கு சொத்தாயிட்டா. நிறைய சொல்றாங்கல்ல சிவன் சொத்து குல நாசம். அது என்ன காரணம்? நாம சிவபெருமானுக்கு சொத்தாயிட்டா இனி ஒரு குளத்துல போய் குளத்தை நாசம் பண்ணிடுவார் சாமி. இனி ஒரு குளத்துல பிறக்காதவாறு சிவபெருமான் செய்வார். சிவன் சொத்து குல, சிவபெருமானுக்கு நம்ம சொத்தாயிட்டா இனி ஒரு குளத்துல போய் பிறக்காதவாறு சிவபெருமான் செய்வார். அதனால என்னைக்கு நம்மளை அடிமையாக ஏற்றுக்கொண்டாரோ அன்னைக்கே நாம அத்தனையும் ஒப்படைச்சிடணும். அரிச்சுற்ற வினையால் அடற்பொண்டு நீர் எரிச்சுற்ற வினையால். அடுத்து சொல்றாரு எரிச்சுற்று கிடந்தார் என்று அயலவர். அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க, நம்மள இறந்தாச்சுன்னா கொண்டு போய் சுற்றத்தரெல்லாம் கொண்டு போய் எரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எரிக்கிறதுக்கு கூட என்னென்ன செய்வாங்கன்னா இவன் செஞ்சதை பூராமே சொல்லி காட்டுவாங்க. அதான் சிரிச்சுற்று பல பேசப்படா முன்னம் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உயிமினே அப்படின்னு. இந்த அயலவர்லாம் என்ன பண்ணுவாங்க, சுற்றத்தார்கள்லாம் வாங்க சார் இவன் என்ன வேலைலாம் பண்ணான் தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்களாம். இவங்க துன்பப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன் இவன் கேட்டானா இப்படி ஆக்சிடென்ட் ஆகி இப்படி படுத்து கிடக்கான் அப்படிம்பாங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன வரத்து வந்தடா இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடுறங்கடா அப்படின்னு சுற்றி சுற்றி பேசுவாங்க. அயலவரெல்லாம் பேசுவாங்க. அவங்கெல்லாம் சிரிச்சு பேசுறதுக்கு முன்னாடி பெருமானே நீயே கதி என்று எங்க போகணும்னாரு, திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினே. திருச்சிற்றம்பலத்தை போய் சென்று அங்க யார் இருக்கா, ஒரு பாதத்தை தூக்கி வச்சு நடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற ஞானமா நடராஜ பெருமான் அங்கே விளங்கி தோன்றுகின்றார். இப்பதான் நம்ம அது நிகழ்ச்சி முடிஞ்சது. என்ன நிகழ்ச்சி? திருவாதிரை. திருவாதிரை நான் ஏன் என்ன எப்படி கொண்டாடுறோம் நம்ம? அந்த முதல் காலத்துல யார் வழிபாடு செய்யறார் நடராஜ பெருமான? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். விநாயக பெருமானும் வல்லபையும் முதல் காலத்துல மார்கழி மாசத்துல அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல யார் முதல்ல வணங்குறா? விநாயக பெருமானும் வல்லபையும். இரண்டாம் காலத்துல எல்லாமே ஒன்று விட்டு ஒரு மாசம் வரும். இப்ப மார்கழியில் வந்திருக்கா, தையில வராது மாசியில வரும், பங்குனியில வராது சித்திரையில வரும், வைகாசியில வராது ஆணி திருமஞ்சம் ஆணிக்கு வரும். இப்படி ஒன்று விட்டு ஒரு மாசம் வரும். கடைசி ஒரு மாசம் மட்டும் சேர்ந்து வரும். அப்படி முதல் காலத்துல விநாயக பெருமானும் வல்லபையும், இரண்டாம் காலத்துல பிரம்மாவும் சரஸ்வதியும், மூன்றாம் காலத்துல லட்சுமியும் சரஸ்வதி இது திருமாலும் லட்சுமியும், நான்காம் காலத்துல ருத்ரரும் பார்வதியும், ஐந்தாம் காலத்துல மகேஸ்வரனும் மகேஸ்வரியும், ஆறாவது காலத்துல சதாசிவமூர்த்தியும் மனோன்மணியும். இவங்க 6 காலத்துல இவங்க 6 பேரும் வழிபாடு செய்வாங்க. மூலாதாரம், சிட்டாதானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சா என்கின்ற 6 ஆதாரங்களுக்கும் அதிதெய்வமாக விளங்கக்கூடிய முதல் காலத்தில் விநாயக பெருமான் வல்லபியும், இரண்டாம் காலத்துல பிரம்மாவும் சரஸ்வதியும், மூன்றாம் காலத்துல திருமாலும் லட்சுமியும், நான்காம் காலத்துல ருத்ரரும் பார்வதியும், ஐந்தாம் காலத்துல மகேஸ்வரனும் மகேஸ்வரியும், ஆறாவது காலத்துல சதாசிவமூர்த்தியும் மனோன்மணியும். இவங்க நடராஜ பெருமானுடைய அந்த முகூர்த்தத்தை வழிபாடு செய்வாங்க. ஏன் அப்படின்னா மற்ற நேரத்துல நடராஜ பெருமானுடைய முகூர்த்தத்துல யார் இருப்பா அப்படின்னா ஸ்ரீகண்ட ருத்ரர், ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் தான் அதுல இருப்பாரு. இந்த 6 காலம் மட்டும் சுத்த சிவம் அதில் உரையும். அதனால அதுக்கு பேரு நம்ம ஞானமான நடராஜன் சொல்லணும். இந்த நடராஜ பெருமான் எப்படி சொல்லணும்? ஞானமான நடராஜன். ஆனா சிதம்பரத்துல நீங்க எப்போ போனாலும் ஞானமான நடராஜன் இருப்பாரு. மூலாதாரத்துல இருக்கவங்க அது மூலவரா அந்த நடராஜ பெருமான் எப்பயுமே ஞானமான நடராஜன். அங்க ஸ்ரீகண்ட ருத்ரர் இருக்க மாட்டார். ஞானமான நடராஜன் அந்த குருநாதர் பூசிக்காங்களே அது எப்பயுமே ஞானமான நடராஜன். கோயில இருக்கிற நடராஜர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் இருப்பாரு. ஏன்னா சிதம்பரத்துல சுவாமி உமாபதி சிவாச்சாரியர் பேராருல எல்லாம் நடராஜ பெருமான் மூர்த்தம் இல்லை எங்கன்னு தேடுவாங்க. அப்ப உமாபதி சிவம் வந்தால் இங்கே கொடி ஏறும் அப்படிம்பார். அப்ப நடராஜ மூர்த்தமும் காணும். பார்த்தா இவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார். யாரு? நம்ம உமாபதி சிவாச்சாரியர். அதுவும் ஞானமா நடராஜர். இப்ப அது எங்க இருக்குன்னா திருவாவடுதுறையில அவர் பூசிக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான் அங்க இருக்கு. அதனால இருக்கும்போதே திருச்சிற்றம்பலம் போய் சென்று நாம் அடைந்து உயரும். ஏன் அப்படின்னா
பிறவியை எளிமையாக நீக்கக்கூடிய ஒரு வழிபாடு எதுனா சிதம்பரத்துல போய் அந்த சிற்றம்பலம் மேடையில போய் பெருமானை போய் பாடி துதித்து வழிபாடு செய்தாலொழிய நம்ம பிறவியிலிருந்து நீக்கிக் கொள்ள முடியாது என்று அரிச்சுற்ற வினையால் அடற்புண்டு நீர் எரிச்சுற்ற வினையால் எரிச்சுற்று கிடந்தார் என்று அயலவர் சிறுச்சுற்று பல பேசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உயிர்மினேன்னு அப்ப சமீப பாட்டு. அருமையான பாட்டு. எல்லாரும் பேசி சிரிச்சு நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லணும். அது கூட நாம என்ன செஞ்சிடணும், திருச்சிற்றம்பலம் போய் சென்று அடைந்து எல்லாம் ஊருக்காரங்களும் சிரிச்சு தான் பேசுவாங்க. நம்மள காலையில போனாங்க பட்டையும் கொட்டையும் அப்படிதான் பேசுவாங்க நம்மள. அதுக்காக நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம அவங்க பேசுறதுக்காக நம்ம நடக்க முடியாது. நம்மளுடைய வழி என்னன்னா இந்த பிறவில இருந்து உயரும். நம்ம சுற்றத்தார பார்க்கவே கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, அயலவரை பார்க்கக்கூடாது. நம்முடைய ஒரே நோக்கம் குதிரை கடிவாளம் விட்டா எப்படி ஒரே போல போகுதோ அதே போல ஒரே நோக்கம் சிவபெருமானை அடையணும். எப்படியா இந்த பிறவில இப்பிறவி தப்பிடி எப்பிறவி வாய்க்கும். கடிவாளம் விட்ட மாதிரி ஒரே பாதையில அருளாளர் என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ அந்த பாதையில போய்கிட்டே இருக்கணும். சிவபெருமானை பத்தி கேட்டுட்டு இருக்கணும், அடியார்களோடு இணங்கணும், திருமுறைகள் பாடணும், திருக்கோயிலுக்கு வளம் வரணும். இப்படி சிவ சம்பந்தமாக நம்மளுடைய வாழ்க்கையை ஆக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய மனத்தெல்லாம் மாற்றணும். அது கெட்ட வழிக்கு தான் போகும். நீங்க கொஞ்சம் கேப் விட்டாலும் அது உடனே உலகாயத்தை நோக்கி தான் ஓடும். அதை இழுத்து பிடிச்சு கொண்டு வந்து எங்க நிப்பாட்டணும், வழிபாட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டணும். அதுலதான் நம்ம விஷயம். நீதா அதுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். இந்த ஏரியாவை தாண்டுறதுமே எங்களுடைய எண்ணங்கள்லாம் நேற்று சித்தாந்த ஆச்சரியம் எவ்வளவு நடத்துனாங்க இங்க. நேற்று நீ வரலையா சார்? நேற்று எக்கச்சக்கமான விஷயம். உண்மையிலே சித்தாந்தம் உட்காந்து கேட்கணும் நிறைய விஷயங்கள். அப்படி அதை கேட்டாதான் அருள் ஞானம் இது அன்பு வரும். சாமி மேல சிவருமனை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்கதான் அன்பு வரும். நம்ம அப்பத்தமே சொல்றாரு, கேட்க கேட்கதான் அன்பு வரும்னு சொல்றாரு. செவிகால் கெண்மீன்களோ சிவன் எம்மிரை செம்பவளை எரிபோல் மேடிப்பிராந்திரம் எப்போதும் செவிகால், எப்போதும் சாமி புகழை கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் இல்லை, எப்போதும் சாமி புகழை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்கதான் அன்பு வரும். இறைவன் எப்படிலாம் அருளிப்பாடுகள்லாம் செய்கின்றார், எப்படி இந்த உயிர்களுக்கு கருணை புரிகின்றார், இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்தா தானே நமக்கு கண்ணீர் வரும், அன்பு வரும். யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு சாமிகிட்ட ஒன்றான். அப்படி எரிச்சுற்று சுற்றத்தாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் எரிச்சு திரும்பி பார்ப்பாங்க, பார்க்காம வருவாங்க. அப்புறம் கூடி கூடி என்ன செய்வாங்க, சிரிச்சு பேசுவாங்க. அவங்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பெருமானை எப்படியாவது திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்யக்கூடிய வழியை நாம பார்த்துடணும். அந்த சிற்றம்பல மேடையில மனம் ஒன்றி நாம் சென்றால் பெருமான் இப்போ வந்துன்னு கேட்பார். நம்மளுடைய மனம் வேற எங்கேயும் சிதற விடாம சிவத்தை நோக்கி மட்டுமே சிந்தித்து கொண்டே நாம் என்ன செய்யணும், திருச்சிற்றம்பலம் போய் சென்று பாடி. அதுலேயும் இன்னொரு பாட்டை சொல்லுவாரு, உன்னடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த ஓர் உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் நடம் செய்யும் வரதர் பொற்றால் தொலை. எதுக்காக நம்ம பெரியக்கு வந்திருக்கோம்னா அந்த வரதருடைய பொற்றால் தொலை. ஏன் சிவபெருமானுக்கு வரதர்னு பேரு? சிவபெருமான் பேரு தான் வரதர். ஆனா காஞ்சிபுரத்துல அவருக்கு பேர் வச்சிருப்பாங்க, பெருமாளுக்கு வரதராஜ பெருமாள் வச்சிருப்பாங்க. வரதா வரதான்னு அந்த யானை சொல்லிச்சு. யார? சிவபெருமானை தான் கூப்பிட்டது. வரங்களையே அள்ளி அள்ளி தரக்கூடியவர் யாரு? சிவபெருமான். யாரு கேட்டாலும் மறுக்கிறதே இல்லை. அசுரன் கேட்டாலும் கொடுக்கறது, கொடியவன் கேட்டாலும் கொடுக்கறது. ஏன்? அதான் கருணை. யாரு கேட்டாலும் கொடுக்கறத கருணை. அப்படி எல்லாருக்கும் பாரபட்சமின்றி கொடுக்கின்ற காரணத்தினால் நாம என்ன செய்யறோம், சிவபெருமான கடவுள் என்று அழைக்கின்றோம். அத அன்னைநாதர் அழகா பண்ணாரு. புறத்துறை போலத தனியான உனை செய்து ஓத தெரியாது மரத்துறை போலும் அடியேனும் மலத்து இருள் மூடி கெடலாமோ பரத்துறை சீல தவறு வாழ்வே பனித்தடி வாழ்வுற்ற அல்வோனே பரத்துற நீத ஒரு சேயே வைத்தியநாத பெருமாளே அப்படின்னாரு. வரங்களையே அள்ளி அள்ளி தரக்கூடிய வைத்தியநாத சாமியுடைய பிள்ளையே என்று யார சொல்றாரு? முருகப்பெருமான சொல்றாரு. வைத்தியநாதர் யாரு? எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்க்குற, உடலுக்கும் பார்ப்பாரு, உயிருக்கும் பார்ப்பாரு. ரெண்டும் ஒரு சேர பார்க்கக்கூடியவர் சிவபெருமான். அப்படி நிறைய சொல்றாரு. அப்ப இருக்கும்போதே
அவங்கெல்லாம் பேசப்படுறதுக்கு முன்னாடி நாம திருச்சிற்றம்பலம் போய் சென்று அடைந்து நாம உயரக்கூடிய வழியை பார்த்தோம். சரி, இப்ப நம்ம உள்ள போயிடும். ஆணவமலம் ஆன்மாக்களுக்கு பெரிதாகிய பிணி, அப்பிணிக்கு மருந்தாகி மாயா காரியங்களாகிய தனு கரணாதிகளுக்கு அதனோடு அன்றே உள்ளது. எப்பயுமே எல்லாத்தையும் 6 பொருள் உண்மை. ஒன்று பதி, இன்னொன்று பசு, இன்னொன்று பாசம். பாசம் என்பது இந்த 3 தான் முப்பொருள் உண்மை. அதுவே நம்ம சொல்லும் போது 6 பொருளாகவும் சொல்லுவாங்க, 5 பொருளாகவும் சொல்லுவாங்க. இந்த பாசத்தை கண்மம், மாயை, ஆணவம். இப்ப எத்தனை ஆச்சு? 5 ஆச்சு. பதி, பசு. இந்த பாசத்தை 3ஆ பிரிச்சு கண்மம், மாயை, ஆணவம் 5 பொருள் சொல்லுவாங்க. 6 பொருள் உண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது மாயை 2 வகையா பிரிச்சு சுத்தமாயை அசுத்தமாயாக பிரியும். அந்த மாயையிலிருந்து நமக்கு இந்த 36 தத்துவங்கள், இந்த கருவிகள், இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறது, அது காரியமாக ஆகும்போது அதுக்கு மாயையங்கள்னு பேரு. மாயையிலிருந்து நமக்கு கொடுக்கறதுனால அதுக்கு மாயையங்கள் பேர். மறுபடியும் மாயையத்தை கொண்டு போய் எதுல ஒடுக்குவாரு? மாயையில கொண்டு போய் ஒடுக்குவார். சாமி நினைச்சா என்ன வேணாலும் செய்வார், அவரால் முடியும். அவர் விச்சதின்றியே விளைவு செய்யக்கூடியவர். முதல்ல நாம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வினை. இப்ப எதை வச்சு நமக்கு சாமி முதல்ல பிறப்பு கொடுத்தாரு? முதல்ல பிறப்பு கொடுக்காருல, எதுக்கு பிறப்பு கொடுக்கணும்? ஏற்கனவே மூலகன்மம் இருக்கு. இயல்பாகவே எப்படி செம்புல களிம்பு இயல்பாகவே இருக்குதோ அதே போல நம்ம கிட்ட ஆணவமும் இருக்கு, அதே போல மூல கண்மமும் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் சாமி நமக்கு பிறவி கொடுக்குறாரு. கொடுத்தது இது என்ன செய்யுது? மேல்வனையை சேர்க்க ஆரம்பிச்சிருது. மூலகன்மம் இருக்கு. அப்படி எல்லாமே சாமி கருணையாலே தான் எல்லாமே செய்யறாரு. அப்பிணிக்கு மருந்தாகி மாயா காரியங்களாகிய தனு கரணாதிகள் அதனோடு அன்றே உள்ளது என்று சாமி இருக்கிறார். அன்னைக்கே இந்த 6 பொருளுமே உள்ளது. அம்மருந்தினை உதவி பிணி தீர்ப்பவன் நின்மலனாகிய சிவனே. சாமி மருந்தாகவும் இருப்பாரு, மருத்துவராகவும் இருப்பார். மருந்தும் கொடுக்கணும், மருத்துவமும் பார்க்கணும். டாக்டர் இருந்தா தானே மருந்து கொடுக்க முடியும், இல்லைன்னா எப்படி மருந்து கொடுக்க முடியும்? அதுக்கு என்ன மருந்து அப்படின்னா சொல்றாரு, ஒவ்வொருத்துக்கு தகுந்த மாதிரி மருந்து இருக்கு. இப்ப ரொம்ப கொடிய வினை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. புண்ணியமா செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. இது 2 இல்லாததுக்கு ஒரு மருந்து இருக்கு, சாமி வச்சிருக்காரு. அதுக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அருளினால் உரைத்த நூலின் வழி அதன்மம் செய்யின். இறைவன் அருளி செய்த நூல்களின் வழி நடக்காதவர்கள் இருளெல்லாம் நிறைய துன்பத்து ஈட்டு இரும் பாவம் தீர்ப்பன். நரகத்துல கொண்டு போய் வச்சு தீயத்தை செஞ்சா நரகத்தில் இட்டு அந்த வினையை நீக்குவாராம் சிவபெருமான். பொருளெல்லாம் போகத்தே வைத்து புண்ணியமும் தீர்ப்பன். நிறைய புண்ணியம் செஞ்சிருக்காங்கன்னா பொருள் உலகமாகிய போக உலகமாகிய சொர்க்கலோகத்துல கொண்டு போய் வச்சு அந்த வினையை நீக்குவாராம். ஆனா எங்க போனாலும் எங்க வந்துடணும்? பிறவிக்கு வந்தோம். அடுத்து சொன்னாரு, மருளாம் மலங்கள் தீர்க்கும் மருந்தும் இவை வைத்தியநாதன் சொல்றாரு. இந்த ஆணவ மலத்தை நீக்கக்கூடிய யாருன்னா மருந்தாகவும் மருத்துவராகவும் இருக்கக்கூடிய வைத்தியநாதன் அப்படின்னு. மருளாம் மலங்கள் தீர்க்கும் மருந்தும் இவை வைத்தியநாதன். எப்பேற்பட்ட வைத்தியநாதன்! உடல் நோக்கிய நீக்கக்கூடிய வைத்தியநாதன், உயிருக்கு அழுக்கா இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கக்கூடிய வைத்தியநாதன். அதுக்கு மருந்து எது தெரியுமா உங்களுக்கு? நாம் செய்கின்ற வழிபாடு தான் மருந்து. அத மாணிக்காசோதரமா அழகா சொல்றாரு இந்த பாட்டுல. அந்த கருவாய் அந்த பாட்டுல சொல்றாருல, இந்த நல்ல பாட்டு, யாவும் உங்களுக்கு சொல்றேன் அந்த பாட்டு. அதுல அழகா சொல்றாரு, வழிபாடு ஒன்றுதான் நம்மளை மேன்மை அடைய செய்யும், வேற எதுவுமே நம்மளை மேன்மை அடைய செய்யாது. திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தினால் நாயடியே அணிகொள்தில்லை கண்டேன். அறுத்தினா என்ன அர்த்தம்? வழிபாடுன்னு அர்த்தம். வழிபாடு செஞ்சாதான் உயிரடைய முடியும். திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை
அறுத்தியினால் நாயடியே அணிகொள்தில்லை கண். அந்த தில்லை எப்ப பார்க்க முடியும்? வழிபாடு செய்தால் பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க முடியும். அதனால வழிபாடு தான் நமக்கு அவசியம். வழிபாடு ஒண்ணுதான் நமக்கு மருந்து, வேற எதுவுமே நமக்கு மருந்து கிடையாது. எல்லாம் சாமிகிட்ட ஒப்படைச்சிடணும். துளியில கூட எதுலையும் பட்டு இல்லாம சாமி கிட்ட முழு அன்பையும் நாம செலுத்தணும். ஒவ்வொரு பிறவிலையும் எத்தனையோ பிறவிகளில் நாம ஏற்கனவே பல பிறவில சுவாமியை கொஞ்சம் கொஞ்சமா வழிபாடு பண்ணி 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 தான் நம்ம இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்கோம். இப்ப இந்த பிறவி கிடைச்சிருக்கு, இன்னும் அதிகமா என்ன செய்யணும்? வழிபாடை கூட்டணும், குறைக்கவே கூடாது. இன்னைக்கு நீங்க ஒரு 1/4 மணி நேரம் முதல்ல வழிபாடு செய்யறீங்களா, நாளைக்கு 5 நிமிஷம் கூட்டணும், 20 நிமிஷம் ஆக்கணும், அடுத்து 4 நாளை கழிச்சு 25 நிமிஷம் ஆக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா தீட்சை வாங்கிட்டு வந்து எடுத்ததும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் பூஜை ரூம்ல விட்டு வர்றதே இல்லை சோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா 1/4 மணி நேரத்துல முடிச்சுட்டு ஓடி வந்துதான். என்னாச்சு அப்படின்னு, இல்ல சார் முன்னாடி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணேன், இப்போ ரொம்ப பிஸியா இருக்கேன் நான் அப்படின்னு வழிபாடை குறைச்சிடறேன். வழிபாடை குறைக்க கூடாது. இப்ப சொன்னது ஆளாளுக்கு உள்ளுக்குள்ள சிரிக்காங்க, என்னை கரெக்டா சொல்றாங்களே சிவா அப்படின்னு நிறைய பேர். அதனால 1.5 மணி நேரம் ஆச்சு, இப்ப தெரிஞ்சு போச்சு, ஈஸியா 1/4 மணி நேரத்துல முடிச்சிடும். சொல்றேன், நான் பொதுவா சொல்றேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல. எல்லாருமே பொதுவா எடுத்ததுமே ரொம்ப அதிக நேரம் வழிபாடு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் குறைச்சிடுவாங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு குறையா செஞ்சோம்னா நாளைக்கு அதை விட கூட செய்யணும்னு நினைக்கிறேன். அதிகமா செய்ய செய்ய இறைவன் மேல அன்பு வரும், குறைய செய்ய செய்ய இறைவன் மேல அன்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அவ்வளவுதான். அன்பு கூடுறதும் குறையிறது நம்ம கையில தான் இருக்கு, நம்மளுடைய முயற்சியில தான் இருக்கு. முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும்னாரு. முயற்சி செஞ்சா அதனுடைய பயனை கண்டிப்பா கொடுக்கும். அதிகமா நினைச்சா இறைவனை அடையலாம். மிகவே நினைவுங்கள், மிக்க எல்லாம் போக விடுவீங்கள், நகவே ஞாலத்து உள்புகுந்து நாயே அணைய நம்மை ஆண்ட தகவே உடையான் தன்னை சார தளராதிருப்பால் தாம் தாம். எப்படி சொல்றாரு மாணிக்க. புகவே வேண்டாம் புலன்களி நீர். எதுல போக வேண்டாம்னாரு? புலன்கள்ல போய் ஐம்புலனுக்கு சிக்கி தவிக்காதீங்க. புகவே வேண்டாம் புலன்களில் நீர், மிகவே நினைவின்கள் மிக்க எல்லாம். அதுலதான் சொல்றாரு, புகவே வேண்டாம் புலன்களின் நீர், மிகவே நினைவுங்கள் மிக்க எல்லாம் போக விடுவீங்கள், நகவே ஞானத்து உள்புகுந்து நாயை இணைய நம்மை ஆண்ட தகவே உடையான் தன்னை சார தளராதிருப்பார் தாம் தாமே. இல்ல திருவாசகம்னா ஒரு பாட்டை விடக்கூடாது, எல்லாம் அவ்வளவு தேனா இருக்கு. தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். எப்படி சொல்றாரு? திருநெல்வேலியில 54 பேர் ஒப்பிச்சாங்களாம். திருவாசகம் புக்கு அப்படி தூக்கி அப்படி கையில கொடுத்துட்டு ஒப்பிச்சுக்கிட்டாங்க. 50 அவங்க திருநீர் புஸ்தகங்களை வணங்குறாங்க. என்ன அப்படிதானே? எல்லாத்துக்கும் வணங்க சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்க நல்ல சொப்பொழி கேட்கறாங்க தெரிஞ்சு. எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டாங்க. அப்படி திருவாசகம் ஒண்ணு ஒண்ணும் நமக்கு தேனாக விளங்குகின்ற. மருந்து அறிந்தவர் அல்லர் எனவும் சொல்லுதலை சொல்லி இருந்ததனால் அப்பிணி நீக்கம் அடைவது அல்ல, அனாதி மல முத்தனாகிய சிவனே பிணியை நீக்கும் பண்டிதனாவான். இப்ப அதான் சொன்னோம். அது சித்தியார்ல இப்படி சொல்றாரு, மருத்துவராக சிவபெருமான் வருகின்றார். நம்முடைய ஆணவ மலத்தை நீக்குவதற்காக சாமி எப்படி வர்றாரு? மருந்தாகவும் மருத்துவராக வைத்தியநாதராக வருகின்றார் அப்படின்னு 123வது பாடல் சிவஞான சித்தியார்ல 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த பாட்டு நமக்கு ஞாபகம் தரும். சித்தியார்ல அருளினால் உரைத்த நூலின் வழிவழி அதன்மும் செய்யின், இருளாம் நிறைய துன்பத்தீட்டு இரும்பாவும் தீர்ப்பன், பொருளாம் போகத்தை வைத்து புண்ணியமும் தீர்ப்பன், மருளாம் மலங்கள் தீர்க்கும் மருந்தும் இவை வைத்திய நாதன் அப்படி சொல்றாரு. அப்ப அந்த பண்டிதனை நாம எப்படி அடைய முடியும்னா, அவன் மாட்டு அன்பு செய்ய பிணி நீங்கும். சிவன் மேல அன்பு செஞ்சா என்ன நீங்கும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிணி என்னது? பிறவி பிணியாகிய ஆணவம் நீங்கும். இல்லைன்னா நீங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தது பாட்டு சொல்றேன். அடுத்து, பண்டிதனும் நோயுடைய ஆயனின் பிணி நீக்குவது அல்ல. பண்டிதன் முன் நோயுடையானெனில் அவருக்கு இயல்பாக என்ன கிடையாது? நோய் கிடையாது. பண்டிதனுக்கு நோய் கிடையாது.
நோய் யாருக்கு? உயிர்களாகிய நமக்கு தான் நோய். அவருக்கு நோய் கிடையாது. அவர் எந்த இதுவும் பந்திக்காது. ஏன் அப்படின்னா அவர் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குது. நாம பாசத்துக்கு அடிமையாகிறதுனால நமக்கு வினை பயன் கூட்டி வைக்க நமக்கு பிறவி வந்து கொண்டே. ரெண்டாவது, அவர் பிறப்பு இல்லாதவர், நமக்கு பிறப்புக்கு உட்பட்டவர்கள். அவர் இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல். நாம பாசத்துக்கு கட்டுண்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு பசுன்னு பேரு. பசு வந்து கட்டுண்டதுன்னு பேரு. அதனால உயிர்களுக்கு பசுன்னு பேர் வச்சாங்க. பசுவெல்லாம் ஒரு தையில கட்டி வைக்கிறாங்க பார்த்தீங்களா? கட்டி வைக்கிறாங்களே, அது மாதிரி நமக்கு என்ன கட்டுனா கண்ணும் மாயை ஆணவங்கிற கட்டு நல்லா ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருக்க. ஒரு மலத்தை நீக்கிறதுக்கு சிவபெருமான் கூட்டி வைத்த மலங்கள் 2. அது இயல்பாக அனாதிதான். அந்த மலத்தை கூட்டி வச்சுதான் சாமி என்ன பண்றாரு, நம்ம கிட்ட இருந்து அந்த ஆணவ மலத்தை சிறிதாக அது வலிமையை கொண்ட செய்கின்றார். ஆணவத்தை எப்பயுமே என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. எங்கேயோ ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி அனாதிய மலத்திலிருந்து விடுபட்டவனே உயிர்கள் அடைந்த ஆணவம் மற்றும் பிடியை நீக்கும் பண்டிதன் ஆவான். இப்ப சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி இருந்துச்சு. ஆன்மா அசரீதியாய் இருந்து எப்படி உடலை போக்கு வரவு செய்விக்குமோ அதுபோல நிர்மலனாய் அசீரிதமாய் இருக்கின்ற சிவன் தன் சன்னதி மாத்திரத்தில் எல்லா உலகங்களையும் உண்டாக்குவான். சாமி வந்து சங்கல்பத்துல எதையுமே செய்யக்கூடியவர். சங்கல்பம் நினைச்ச விச்சதின்றே விளைவு செய்யக்கூடிய பெரும். என்ன சொன்னேன், அந்த மீனாட்சி அம்மையாரை திருமணம் முடிக்கும் போது தன்னுடைய குலகுருவாக விளங்கக்கூடிய கௌசிக முனிவரிடம் மீனாட்சி அம்மையாருடைய தாயாக விளங்கக்கூடிய காஞ்சனமாலை அம்மை என்ன செஞ்சாங்க, நான் மகளை கட்டி கொடுத்தாச்சு, இப்ப நான் வந்து மோட்சம் அடையணும், அதுக்கு என்ன வழின்னு கௌசிக முனிவர்கிட்ட கேட்க, கௌசிக முனிவர் சொன்னாரு, அதுக்கு உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. நீங்க என்ன மீனாட்சி அம்மையாருக்கே தாய், ஆனாலும் நீங்க சொல்றதுனால நான் அதுக்கு உபகாரம் நான் சொல்லலைன்னா எனக்கு குற்றம் உண்டாயிரும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு 3 வழிகள் இருக்கின்றன. அது என்ன வழி என்றால், 1 அதாவது கடல் நீராடுதல், தீர்த்த நீராடுதல், தலையாத்திரை மேற்கொள்ளுதல், அப்புறம் நூல்கள் படித்தல், வேத நூல்களை படித்தல் 1, 2வது தலையாத்திரை மேற்கொள்ளுதல், 3வது கடல் நீராடுதல். இதில் கடல் நீராடுதல் சிறப்புன்னு சொன்னாரு. உடனே அப்ப அதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு காஞ்சனமாலா நினைத்தார்கள். அதுலயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னாரு யாரு, கௌசிக முனிவர். அந்த கடல் நீராடுதலையும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னதும் அது என்னன்னு சொல்லி காஞ்சனமாலாமா கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, 1 அந்த கடலில் நீராடும் போது மாட்டினுடைய வாளை பிடித்து கொண்டு மூழ்க வேண்டும் 1. 2வது புத்திரன் மகனினுடைய கையை பிடித்து கொண்டு மூழ்க வேண்டும். இப்ப அவங்களுக்கு மகன் கிடையாது, யாருக்கு, காஞ்சனமாலாவுக்கு மகன் கிடையாது. 3வது ஆப்ஷன் தன் கணவருடைய கையை பிடித்து கொண்டு மூழ்கினால் மிகவும் சிறப்பு அப்படின்னாரு. இப்ப காஞ்சனமாலா நைஸா வந்தாங்க யாருக்கிட்ட, மீனாட்சி அம்மா கிட்ட வந்து, அம்மா இந்த மாதிரி உன் கணவர்கிட்ட சொல்லி என்னுடைய கணவரை வர வைக்கணும் வந்து, ஏன்னா அவர் வந்து எங்க போயிட்டாரு, இறந்து இந்திரன் பக்கத்துல போய் இருக்காரு, இந்திரன்ட்ட இருக்காரு, சொற்கலோகத்துல போய் இருக்காரு. யாரு, மலையதேச பாண்டிய மன்னன். இப்ப சொன்னதும் உடனே சரி நான் சாமி கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மையார் நைஸா பக்குவமா எடுத்து சொன்னாங்க. உடனே அத்தைக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னாரு சிவபெருமான். உடனே இந்திரன் பக்கத்துல இருக்கக்கூடிய மலையதேச பாண்டிய மன்னன் நினைச்சாரு, நினைச்ச மாத்திரத்துல எங்க வந்துட்டாரு, இந்த லோகத்துல இருந்து இங்க வந்துட்டாரு. அது இன்னொன்னுன்னா, கடல் நீராடுவதற்கு 7 கடலையும் மதுரை கொண்டு வந்துட்டாராம் சாமி. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, 7 கடலும் எல்லாரும் அந்த மற்றவங்களுக்கு அது கேட்காதா, 7 கடல் உள்ள மதுரைக்கு வந்தாச்சு, ஆனா யாருக்குமே அது கண்ணுக்கு தெரியல, ஆனா அந்த கடலுடைய இறைச்சல் மட்டும் எல்லாத்துக்கும் கேட்குது. அப்ப கடலுடைய இறைச்சல் கேட்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அந்த 7 கடலையும் கிணத்துக்குள்ள நிப்பாட்டிட்டாரு சிவபெருமான். 7 கடல் எங்க இருக்கு, கிணத்துக்குள்ள. அதுக்கப்புறம் தான் அந்த 7 கடல்ல கணவருடைய கையை பிடித்து கொண்டு நீராடி அவர்கள் மோட்சம் அடைந்தார்கள் அப்படின்னு அந்த வரலாறுல வரும். அப்படிதான் இங்கேயும் சொல்றாரு. அதான் சங்கல்பத்தில் சிவபெருமான் எதையும் செய்யக்கூடியவர், நினைச்ச மாத்திரத்துல எதையும் செய்வார். விச்சதின்றே விளைவு செய்வார். விச்சதின்றியே விளைவு செய்வார்னு என்ன அர்த்தம்னா,
விதையே இல்லாம எப்படி மரம் வந்ததோ அதே போல வினை வந்து மூலகர்மத்தை வச்சு நமக்கு என்ன செய்வாரு, நமக்கு முதல்ல புதுசா உடம்பு கொடுத்தாரு. இல்லைன்னா சாமி கொடுத்துருக்க மாட்டாரு. ஏற்கனவே மூலகர்மம் இருக்கிறதுனால விதையின்றி இல்லாமே சாமி என்ன செஞ்சாரு, நமக்கு இந்த உடம்பை கொடுத்தாரு. வைச்சு வாங்குவாய், மாயில வச்சு நம்மளை மறுபடியும் வாங்கி கொள்வார். மிச்சதின்றி விலையை செய்யும் போது நம்ம பிறவிக்கு வருவதுக்கு முன்னாடி உள்ள நிலை. ரெண்டாவது இல்லை என்ன அப்படின்னா, வைச்சு வாங்குவாய்னா கொடுத்ததுக்கு அப்புறம் விலை பயணம் ஊட்டுறது. இது 2 வகையான ஆப்ஷன் இருக்கு. முதல்ல கேவலிலிருந்து எடுத்தது, அதுக்கப்புறம் வினை கொடுத்ததுக்கு அப்புறம், இந்த உடம்பு கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ளது. இதைத்தான் மாணிக்காசபெருமான் அழகாக பண்ணியிருக்கார். மிச்சதின்றியே விளைவு செய்வாய், விண்ணக மன்னம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். பஞ்ச குலையினேனை உன் கோயில் வாசலில் பிச்சனாக்கினார், பெரிய அன்பருக்கு உரியனாக்கி தான் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கொளார், நானும் அங்கனே உடைய நாதனேனாரு மாணிக்காசன். இப்படி சொல்றாரு பாருங்க. சாமி இந்த நச்சு மரம் தெரியாம வளர்ந்துருந்தா கூட அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வெட்ட மனசு வராது. நான் அந்த நச்சு மரம் மாதிரி நீ என்னை என்ன செஞ்சிடாத, என்னை ஒதுக்கி வச்சிடாத, அந்த நச்சு மரம் மாதிரி என்னை வெட்டி விட்டுறாத, என்னை கூடயே வச்சுக்கோ. நான் ரொம்ப பாவம் செஞ்சவன் தான், நான் ரொம்ப வெண்ணு செஞ்சவன் தான், நான் பெண்கள் பின்னாடிலாம் போனவன் தான் அப்படின்னு சொல்றாரு. கடைசி அந்த அச்சோவை பாட்டுல உள்ள பாருங்க, தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடவேனே. அந்த பாட்டு முழுவதுமே எப்படி சொல்றாரு பாருங்க. பஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் என் அருளால் உயிஞ்சேன் என் பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவாரே அன்றே என் அம்பலத்து அமுதேங்கிறார். பஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் இடர்பட்டு, நான் அந்த மாதிரி தவறான இதுல போறேன். நான் எதுக்குமே தகுதி இல்லாதவன். ஆனா எத்தனையோ அடியார்கள் எல்லாம் தகுதியோடு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீ அருள் செய்த விதம் ஓகே. ஆனா நான் எந்த தவமும் செய்யல, ஆனா எங்க சிவபெருமான் என்னை கூட விடலை அப்படின்னு. அதுதான் சிறப்பு. நம்ம தவமே இல்லைன்னா கூட அடியார் கூட சேர்ந்தாலே போதும், சாமி என்ன பண்ணிடுவாரு, நம்மளை அப்படியே ஏத்துக்கிடுவார். அவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி. அடியார்களோடு இணங்கிட்டாலே அடுத்தடுத்த செக்ஷன்ல அப்படியே கூட்டு போயிட்டே இருப்பார். நம்ம உயர்ந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கீழே தாழ்ந்து இதை கொண்டு போய் பார்க்கக்கூடாது. இருக்க பெரிய ஆள் ஆகுறதா சின்ன பையன் ஆகுறதா யோசிச்சு பாருங்க. இருக்க பெரிய ஆள் தானே ஆகணும், சின்ன பையன் ஆகக்கூடாது. இல்ல இருக்க நம்மளுடைய ஸ்டேஜை வந்து கூட்டிட்டு போயிட்டே இருக்கணும், மறுபடியும் கீழ் நிலைக்கு போயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சாமி நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அடியாரோடு இணைகிட்டே இருந்தார், நம்மளை தகுதி மேலும் மேலும் கூட்டிகிட்டே இருப்பார். தவமும் உடையாருக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த தவமும் எத்தனையோ பிறவில தவம் செய்யலாம். இந்த பிறவியாவது தவம் செய்யணுமா வேண்டாமா சொல்லுங்க பாப்போம். கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் அது சொல்லுவாங்கல்ல, சந்துல சிந்து பாடணுங்க அப்படிங்கிறாங்கல்ல, அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன விஷயம் இருக்கு, இன்னைக்கு ஒரு சொற்பொழி இருக்கு, ரைட், அதுல ஒரு 1.5 மணி நேரம் சிவப்பு தான் போவோம், ரைட்டு. வேற வீட்டுல போய் திருமுறை பாடணும், போன்ல பாடுவோம். இப்படி எதெல்லாம் சிவப்பணி இருக்கோ அத்தனையும் நம்ம அடியார்ல நிறைய சிவப்பணி நிறைய பண்றாங்க எல்லாருமே. இது முடிஞ்சதுமே எல்லாம் எங்க வந்து போவாங்க, போன்ல பாட போயிடுறாங்க. உண்மையில ஆச்சரியமா இருக்கு. மகேஸ்வரன் நிறைய பாடுறாங்க. வேற யார் பாடுறா போன்ல பாடுறது? நீங்க எல்லாம் பாடுறாங்க. நீங்க பாடுறீங்களா? நீங்க பாடலையா? பாடலையா? நீங்க பாடுறீங்க, நீங்க பாடலையா சார்? நாங்க சித்தாந்த கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் அப்படிங்கிற. சரி, ஏதோ ஒரு சிவ சம்பந்தமா இருக்காங்க, அதுதான் முக்கியம். அது சிவ சம்பந்தமா இருக்கு. அவங்களும் அடியாரோட கூடிதான் இது ஆன்லைன்ல இதெல்லாம் படிக்கிறாங்க. நீ எங்கனாலும் போங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, மண்ணில் நல்ல வண்ணமும் வாழலாம், எண்ணில் நல்ல கசிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகதொரு கல்மல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் இருந்த. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சிவபெருமானை மறக்கக்கூடாது. என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணியசீர் சங்கரண்டால் மறவாமை பொருளன்று. அது ஒண்ணு மட்டும் பிடிச்சுக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட கருணையுடையவர் சிவபெருமான். இப்பிறவில் அவரை வழிபாடு செய்து உய்வதே நோக்கமின்றே வாழணும். நமக்கு அது ஒன்றுதான் குறிக்கோள், மற்ற எதுவும் குறிக்கோள் கிடையாது. அதைத்தான் அப்போ குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னாரு. நான் குறிக்கோளாவே வாழ்ந்தேன் சாமி அப்படின்னாரு. பலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கெட்டேனே சாமி. நான் குறிக்கோள் இல்லாம இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேனே, 60 வயசு வரைக்கும் குறிக்கோள் இல்லாம வாழ்ந்துட்டேனே. நல்ல அடியாரோடு சேர்ந்திருந்தா கூட எனக்கு நல்ல நிலை வந்திருக்கும். இப்படி அடியாரோடு இணங்காம இப்படி காலத்தை நான் வீணாக போக்கிட்டேனே அப்படின்னு அருந்தி பாடியிருக்காரு. அப்போ சார் அவரா கிடைத்தரல எடுத்தாரு பாருங்க உலகார பண்ணிய. அந்த உரைப்புல என்ன செஞ்சாரு, 20 வருஷத்துக்குள்ள வழிபாடு செஞ்சு மோச்சம் அடைஞ்சிச்சு. 60 வயசு மேல வந்து
81 வயசு வரைக்கும் வாழ்ந்து முடிஞ்ச அளவுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா சாமியை விரித்து விரித்து பாட வேண்டும் என்று கடைசி வந்துட்டோம். இனி இறைவனை எப்படி புகழ்ந்து பாடுறது, எப்படி விரித்து பாடுவது? அதனாலதான் தாண்டக வேந்தர்னு பேர் அப்பசாமிகளுக்கு. அப்பசாமிக்கு என்ன பேரு? தாண்டக வேந்தர். திருத்தாண்டகமா பண்ணாரு. அதனாலதான் நம்ம சும்மாவே இருக்கக்கூடிய சாமி அதிக நேரம் நினைக்கணும். எது செஞ்சாலும் அதிக நேரம் பார்க்கணும். வழிபாடு அதிக நேரம் இருக்கணும். நான் அதுக்கு தான் முன்னாடியில சொற்பொழி 1 மணி நேரம் தான் வைக்கணும்னு நினைச்சேன். கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோமே. அடுத்து நீ வாரத்துல 2 நாள் தான் கிடைக்கும். கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோமே சாமியை பத்தி. என்ன கேட்க உங்களுக்கும் மகிழ்ச்சி, சொல்ற அடியனுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சி. ஏன்னா இதை விட்டாச்சுன்னா அடுத்து இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அடுத்த 2 நாள் தான் பேசுறோமா. தினசரி வச்சாலும் நல்லதுதான். ஆனா உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகள் எப்படி இருக்கும்னு தான் வாரத்துல 2 நாள். 2வது நீங்க திருமுறைகள்லாம் பாடுறீங்களா, அதனாலதான் வாரத்துல 2 நாள் பேசணும். இல்லைன்னா தினசரி சாமியுடைய புகழ தினசரி ஒரு நாள் கூட பேசாம இருக்க கூடாதுன்னு அப்பசாமி சொல்றாருல்ல. கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே. சாமியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், பாடிக்கிட்டே இருக்கணும், அஞ்செழுத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும், சிவ சம்பந்தமா இருந்துகிட்டே இருக்கணும். சரி, அப்படி பிரம்மா தாமசம் முதலாகிய அந்த முக்குணத்தையும் மூவரையும் உண்டாக்கி அவரிடத்தில் தன் சக்தி பேதமாகிய கிரியாசக்தி பிரம்மன் எடுத்து அதிர்த்து நின்று சிருஷ்டி கிருத்தியமும் சிவபெருமான் என்ன பண்றாரு, பிரம்மா கிட்ட அந்த படைத்தல் தொழில சாமி அதிர்த்து நின்று சிவபெருமான் இயக்குகின்றார். அப்ப அவரா தானா இயக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு கிடையாது. சிவபெருமான் தான் அவரை அதிர்த்து நின்று படைத்தல் தொழிலை செய்கின்றார். கிருத்தியமும் ஞான சக்தி ஆகிய மாயனிடத்தில் அதிர்த்து நின்று திதி கிருத்தியமும் அதாவது காத்தல் தொழிலையும் சிவபெருமான் செய்கின்றார். இச்சா சக்தி ஆகிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் எடுத்து அதிர்த்து நின்று சங்கார கிருத்தியத்தை செய்வார். சங்காரம்னா ஒடுக்குதல்னு பேரு. சங்காரம்னா நிறைய பேர் சங்காரம்னா சங்காரம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்கல்ல. அப்படின்னா குண்டே போடுவேண்டா அப்படிப்பாங்கல்ல. அது மாதிரி சங்காரம்னா கொள்ளுதல் நினைக்கிறாங்க. கிடையாது. சங்காரம்னா கொள்ளுதல் கிடையாது. ஒடுக்குதல் சொல்லலாம். ஒடுக்குதல் சம் என்றால் ஒடுக்குதல், காரம் என்றால் நன்றாக ஒடுக்குதல் அர்த்தம். இவன் சூரசம்காரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை கொள்ளுதல் இல்லை, அவனை நன்றாக ஒடுக்கி அவனை மேன்மைப்படுத்துகின்றார் முருகப்பெருமான். அதாவது ஆணவ மடத்துல அழுதி கிடந்த அந்த ஆன்மாவை சாமி என்ன பண்ணாரு, அவனை சேவலும் மயிலுமாக ஆக்கி அவனுக்கு அருள் செய்த விதம். அவனை நன்றாக ஒடுக்கிட்டாரு. சம்காரம்னா அவனை நன்றாக ஒடுக்கி சுத்தமா ஆணவ மட வாசனை கூட இல்லாத அளவுக்கு சுவாமி பண்ணிட்டார். அதான் சேவலும் மயிலுமாக ஆகியது. அப்படி சிருஷ்டி பேதங்கள் அநேகமாக இருக்கும். அதில் தோற்றமான பிரகிருதி மாயில் 3 குணத்திலிருந்து 3 கர்த்தாக்களை பரமசிவன் தோற்றுவித்த அச்சிருஷ்டியின் மூவர் உருத்திர மூர்த்தியாகிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் திருமேனி சாத்விக குணம் அதிகமாய் ஏனைய 2ம் குறைந்து தோன்றும். சாத்விக குணம் ஒன்று அதிகமாகும். யார்கிட்ட? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர்கிட்ட சாத்விக குணம் அதிகமாயும் சாத்விக குணம் அதிகமாயும் ஏனைய 2ம் குறைந்திருக்கும். தாமசமும் இதுவும் குறைந்திருக்கும். அப்படிதான் அவரு என்ன செய்வாரு, அந்த தொழிலை செய்வார். மாயன் திருமேனி ராட்சச குணம். திருமாலுக்கு எந்த குணம் வேலை செய்யும்? ராட்சச குணம். அதே அதிகமாயும் ஏனைய 2ம் குறைந்திருக்கும். பிரம்மனிடத்தில் திருமேனி தாமச குணம் அதிகமாயும் ஏனைய 2ம் குறைந்திருக்கும். பாத்துங்க தெரியுதா உங்களுக்கு? அப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் தான் எந்த குணம் அதிகமா இருக்கு? சாத்விக குணம் அதிகமா இருக்கு. மாயன்ட்ட எப்படி இருக்கு? திருமாலுக்கு ராட்சச குணம் அதிகமா இருக்கு. பிரம்மாவுக்கு எது அதிகமா இருக்கு? தாமச குணம் அதிகமா இருக்கு. ஏங்க உங்கள்கிட்ட சொன்னேன், தாமச குணம்னு என்னது? சோம்பேறித்தனம். ராட்சச குணம்னு என்னது? சுறுசுறுப்பு. சாத்விக குணம்னு என்னது? இப்ப நீங்க உட்காந்து கேட்கீங்களா, இதுதான் சாத்விக குணம், அமைதி. இந்த முக்குணம் எல்லா உயிர்களுக்கும் இயல்பாக உண்டு. ஒரு புல் புண்ணுல இருந்து எல்லா செடி கொடியில இருந்து எல்லா வரைக்கும். நாய் வருங்க திடீர்னு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும், வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருக்கும். திடீர்னு ஒரு நாய் இருந்துச்சு தொலைச்சிக்கிட்டே இருக்கும், அது ராட்சச குணம் ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன செய்யும்? 2 பேரும் அப்படி கொஞ்சம் பழகிக்கிட்டு அமைதியாகிடுவாங்க. அப்புறம் சோம்பேறித்தனமா போய் படுத்து உறங்க ஆரம்பிச்சு. அந்த முக்குணம் எல்லாருக்குமே இயல்பாகவே எல்லா உயிருக்குமே.
சரீரத்தை நின்மலாகிய புவனங்களையும் படைக்கும் விதியினையும் அவற்றை புறக்கும் விண்டு அவனால் புறக்கப்படும் வையகத்தினுடைய சராசரமாகிய பொருள்களையும் அழிப்போனாகிய ஒருத்தனை இவரின் முதன்மை பூண்டான் என்னும் இவரோடு ஒப்பான். அவங்க ரெண்டு பேர்ல சுவாமியை வச்சு என்ன செய்ய முடியாது. இந்த மூவருமே யாரு கிடையாது, சிவபெருமான் கிடையாது. அவர்களை வைத்து சிவபெருமான் அதற்கு இயக்குறாரே ஒழிய அந்த மூவரோடு சிவபெருமானை செய்யக்கூடாதுங்கிறார். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழும் தருளிய பரணே பரணே செந்தலல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்த மூவரோடு சாமி என்ன செய்யக்கூடாது. மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார். மற்ற யாரும் அறிய அவங்களாலே அறிய முடியாது, யாராலே அறிய முடியாது. அதான் மூவரும் 33 மற்ற ஒளிந்த தேவரும். அந்த மூவர்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரர். மூவரும் 33 ஏற்கனவே சொன்னேன். சூரியர்கள் 12, உருத்திரர்கள் 11, பசுக்கள் 8, அஸ்வினி தேவர்கள் 2, மொத்தம் 33. அந்த 33க்கு 1 கோடி சிப்பந்திகள். அவங்க எல்லாம் சேர்ந்து 33 கோடி தேவர்களாக அழைக்கப்படுவார்கள். அவங்களால என்ன செய்ய முடியாது, சிவபெருமான காண முடியாது. மூவரும் 33 மற்ற ஒளிந்த தேவரும் காணாத சிவபெருமான் மாயேறி வையகத்தே வந்திருந்த வார்களர்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் என்று சொல்வதற்காங்க. யாராலையும் காண கிடைக்காத கடவுள் சிவபெருமான். மூவரோடு நாம் என்ன செய்யக்கூடாது, சிவபெருமான சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாது. பிரகிருதி மாயில் தோற்றுவிக்கப்பட்ட 24 தத்துவத்துக்கு வேறாதல் அதற்கு காரணம் என்று ஆன்மாவை மாயைக்கு மேலாய் 25ஆக எண்ணப்பட்டவன் என்று அறிக. 26ஆம் பொருள் என்று எண்ணப்படுவர் ஈஸ்வரன் என்று அறிக. 24 தத்துவம், அதுக்கு மேல ஒரு தத்துவத்துல சுவாமி ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் அந்த பிரகிருதி மாயா புவனத்துல இருந்து 24 தத்துவத்தையும் என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. இந்த 24 தத்துவம் கட்டானவங்க எங்க போவாங்கன்னா ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் உலகத்துக்கு போவாங்க. அதுக்கு மேல ஒரு 7 மாயா போனவங்க, அதுவும் அடங்குனவங்க எங்க போவாங்க, 24 + ஒரு 7 31 தத்துவம் ஆனவங்க எங்க போவாங்க, அசுத்தமாய போனதுக்கு போவாங்க. அதையும் மீறி உள்ளவங்க தான் சுத்தமாய போனதுக்கு போவாங்க. அந்த சுத்தமாய போனதுக்கு போனவங்க சிவபெருமானே நேரடி கண்ட்ரோல். அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரரு மகேஸ்வரன் சதாசிவம் இதுக்கெல்லாம் சுவாமியே நேரடியாக இருந்து அறிவோடு அறிவாக இருந்து சுவாமி சுத்தசிவம். இப்ப நமக்கு இன்னும் அறிவு என்ன செய்யறாரு, நமக்கு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அறிவை மேம்படுத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம பிறவி எடுத்தது நோக்கம் எதுக்குன்னா அறிவு விளக்கம் பெற செய்வதற்காக தான் நம்ம பிறவிக்கு வந்திருக்கோம். இந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்த வேலை இது அறிவு விளக்கம் பெறச்சு. அதுக்காக நம்ம சாமி இங்க பிறக்க வச்சிருக்காரு. மானே நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து இவ்வூனை புகை எந்தனை உடலை பண்ணி வித்து விட்டாய் அடியன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்தார். எப்படி சொல்றாரு பாருங்க. எனக்கு அறியாம இருக்குன்னு தெரிஞ்சு எங்க சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, என்னை அங்கிருந்து அந்த அறியாமையை நீக்கி என்னை ஆட்கொண்டார் அப்படின்னாரு. அறியாமை அறிந்து நீயே அருள் செய்தார். நல்ல பாட்டு. திருவாசகம்னா தேனு, அங்க தேனா இருக்கு. அதாவது திருவாசகம் என்னும் தேன்னு சும்மா சொல்லல, அது உண்மையிலேயே நல்ல தேன் தான். இப்ப இந்த பாட்டுலாம் நான் அடின்னு சொல்ற பாட்டுலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓ இந்த பாட்டு நமக்கு தான் தெரியுமே. சிந்தரை நின்றன காக்கி நாய் நின்றாங்க திருப்பாத போது காக்கி வந்தனை. உங்களுக்கும் அதை கேட்கும் போது அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். அதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், திருவாசகத்தெல்லாம் பாடி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி சொற்பொழிவு சொல்லும்போது உங்களுக்கும் இந்த பாட்டு தான் எனக்கு தெரியும்ல அப்படின்னு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரி, அப்படி பிரகிருதி மாயையில் தோற்றுவிக்கப்பட்ட 24 தத்துவத்துக்கு வேறாதல் அதற்கு காரணம் என்று அறிக. ஆன்மாவை அம்மாயைக்கு மேலாய் 25ஆக எண்ணப்பட்டவன்
26ஆம் பொருள் என்று எண்ணப்படுவோர் ஈஸ்வரன் என்று அறிக. மேலாய் 27ஆம் பொருளாக எண்ணப்பட்டவரை ஒப்பற்ற பரமசிவனே என்று அறிக. பிரகிருதி என்று சொல்லவே அசுத்தமாயும் அடங்கலாயிற்று. பிரகிருதியை சொல்லும் போதே அசுத்தமாயும் சேர்ந்து அடங்கலாயிற்று. ஆகையினாலே இதை கூட அந்த அப்பர் சுவாமி ஒரு பாட்டு பாடுறாரு. பையும் சுடர்விடு பைஞ்சுடர் விடு நாகப்பள்ளி கொள்வான் உள்ளத்தானும் கையஞ்சி 4 உடையானை கால்விரலால் அடர்த்தவனும் பொய்யஞ்சி வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தாருக்கு அருள் புரிவானும் ஐயஞ்சின் அப்புறத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று அப்பர் சாமியில் பாடுறாரு. சாமி வந்து ஐயஞ்சா 25 தத்துவத்தையும் அப்பால் இருக்கக்கூடியவர் சிவரும் அந்த பாட்டில் பாடுறாரு. பையன் சுடர்வு நாகப்பள்ளி கொள்வான் உள்ளத்தானும்னா என்ன அர்த்தம்னா, இந்த பள்ளி கொண்டு இருக்காரு பாருங்க நாகப்பள்ளியில, யாரு? திருமால். பாம்பளை படுத்துருக்காரா படுத்துக்கிறியா? அப்படி பள்ளி கொள்வானும் அவருடைய உள்ளத்துல எப்பயுமே சிவபெருமான் இருக்காராம். யாருடைய உள்ளத்துல? திருமாலுடைய. நீங்க எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அவரு சயனத்திலேயே சிவ பூஜை பண்ணுவார், பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நீங்க ஆண்டவர்கள போனீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை மட்டும் எடுத்துட்டாங்க, பாத்தீங்களா? ஒரு சில கோயில இருக்கும், ஒரு சில கோயில் அவருக்கு கீழே சிவலிங்கம் இருக்கும், இப்படி பூஜை பண்ண மாதிரி இருக்கும். அந்த கோயில் இருக்கா? தனியா செஞ்சாங்கன்னு இருக்கும். அது மூலத்திலே அது இருக்கு. சில பேர் அந்த சிவலிங்கத்தை மட்டும் எடுத்துருவாங்க. எப்பயுமே இந்த பாட்டுல வருது பாருங்க, அப்ப சாமி சொல்றாருல்ல, இருக்கா? பாத்தீங்களா? அந்த கோயில இருக்கா? ஒரு சில கோயில்ல இருக்கும், ஒரு சில கோயில்ல இருக்கு, எடுத்துருவாங்க. இல்ல, அவர் சிவ பூஜை தான் பண்ணிட்டு இருக்காரு. திருமால சிவ பூஜை தான் பண்ணிட்டு இருக்காரு. சிவலிங்கத்தை அப்படி பூஜை போற மாதிரி இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். பிள்ளையார் வீட்டுல சாமி கையில வச்சிருப்பாரு சிவலிங்கத்தை, பாத்திருக்கீங்களா? பிள்ளையார் வீட்டுல சாமி கையில வச்சிருக்காரா சிவலிங்கத்தை? விநாயகபுரம் வச்சிருக்கலையா? பாத்திருக்கீங்களா? நீங்க இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் இனிமேதான் பிள்ளையார் பட்டிக்க போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பஸ்ல டிக்கெட்டை போட்டுறேன். அன்னைக்கு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, சிவலிங்க கையில இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். எங்க போனாலும் சிவலிங்க வழிபாடு இல்லாத வழிபாடே கிடையாது. அமெரிக்கால போன வாரம் பேப்பர்ல பாத்தீங்கன்னா, அமெரிக்கால தோண்டிருக்காங்க, உள்ள சிவலிங்கம் 10 சிவலிங்கம் வந்திருக்கு. முழுக்க முழுக்க சிவலிங்கம் தான் வருது. நீங்க மண்ணது எங்க தோண்டினாலும் சிவலிங்கம் தான் வரும், வேற எதுவும் வராது. ஏன்னா கடவுள் யாரு? எங்கேயுமே தோண்டி மற்ற சாமி எடுத்து, அது மற்ற சாமின்னா ஒரு சில இது பரிவார தேவதைகள் உள்ள இருந்து எடுத்திருப்பாங்க, சிலைகள் எடுத்திருப்பாங்க. ஆனா மூளை எதுன்னா நிறைய சிவலிங்கம் தான், எண்ணில்லாத. அதுவும் காஞ்சிபுரத்துல எக்கச்சக்கமான சிவலிங்கம் எடுத்து வச்சிருக்காங்க. அத்தனை சிவலிங்கத்தையும் வழிபட்டதுக்கு ஒரே ஒரு கோயிலுக்கு போனா அத்தனை சிவலிங்கத்தையும் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னேன். அது என்ன கோயில் சொல்லுங்க பார்ப்போம். காஞ்சிபுரம் எடுக்கும்போது சொன்னேன், திருமால் பேரு. திருமால் பேர் இப்போ இந்த ஒரு கோயில் போயாச்சுன்னா இவங்க எல்லாம் இப்ப காஞ்சிபுரம் போயிருக்காங்க. அந்த கோயிலை தவிர மொத்தம் எல்லா கோயிலும் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனா திருவள்ளூர் குட்டிக்க அங்க அதுக்கு மதிய நேரத்துல போயிருக்காங்க உங்களுக்கு. சரி, இப்ப அடுத்த இன்னொரு வட்டம் வந்துருவாங்க, அவ்வளவுதான், கவலைப்படாதீங்க. நம்ம போயிடுவோம் திருவள்ளூர் குட்டிக்கிட்டு. என்ன சார் அந்த ஏன் அப்படின்னா, இப்ப ஏற்கனவே திருமால் வந்து சக்கரம் வாங்கியாச்சு. எங்க திருவிழிவில பூஜை பண்ணி 1008 மலர்களை ஒரு மலரை மறைச்சு சுவாமியை பூஜை பண்ணி, அவர் என்ன வேண்டும்னு சொல்லி, தாமரை கண்ணா உனக்கு என்ன வேணும்னு கேட்டது. உடனே எனக்கு அந்த சக்கரம் வேணும் சாமின்னு கேட்டாரு. சிவபெருமான் கொடுத்தாரு. அந்த சக்கரத்தை எங்க பயன்படுத்தினாரு? தச்சனுடைய வேள்வியில படைத்தளபதி விஷ்ணுஜானன்றத அதை வச்சு வீரபத்திரர் அவரு சக்கரத்தை விட்டாரு. அது இடுப்புல இந்த பெல்ட் மாதிரி கட்டியிருந்தாரு வீரபத்திரர். அந்த சக்கரத்தை வாங்கி கவ்விடுச்சு அந்த அந்த பெல்ட்ல கவிக்கணும். உடனே இப்ப அதை எடுக்கிறதுக்கு திருமாலுடைய படைத்தளபதியாக விளங்கக்கூடிய விஸ்வஜானன் வந்தான். வந்து அது இப்படி வாயில கவ்வி இருந்துச்சா, இடுப்புல கட்டுற பெல்ட் வந்து அந்த பாம்பினுடைய இது வாயில வந்து கவ்விக்கணும். உடனே விகட கூத்து ஆடினான். அதாவது நாக்கை வெளியே நீட்டிக்கிட்டு மூக்கை மேல தூக்கிட்டு, இந்த சின்ன பிள்ளைலாம் விளையாடுவாங்க பாத்துருக்கீங்களா, அது மாதிரி விகட கூத்து ஆடினான். உடனே அது சிரிச்சது பாருங்க, இந்த பாம்பு சிரிச்சது, இடுப்புல கட்டின பாம்பு சிரிச்சது. உடனே கீழே விட்டுருச்சு. வேகமா எடுக்க வந்தா உடனே விநாயகர் பெருமான் எடுத்து வச்சுக்கிட்டாரு கையில. இப்ப அந்த ஆட்டத்தை எனக்கு முன்னாடி ஆடிக்காங்க, அப்படிதான் நான் கொடுப்பேன் அப்படின்னாரு. அதான் விகட சக்கரம் செண்முகம் ஐந்திரான், விகட சக்கரம் சகட சக்கர தாமரை நாயகன், விகட சக்கரம் மெய்ப்பதம் போட்டுவாம் என்று கூட நமக்கு கந்தபுராணத்துல முதல் பாட்டே அதான் வரும். விகட குத்து விகட சக்கர விநாயகர்னே அங்க காஞ்சிபுரத்தை முன்னாடி இருப்பாரு சாமி.
நம்ம போக போறோம்ல திருவள்ளுவர் கூட்டிக்கிட்ட நம்ம எத்தனையோ ஒரு வருஷமா சொல்லி போக முடியல. இந்த வட்டமாவது திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டு நம்ம போற நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, பாலாலயம் பண்ணிட்டாங்க. அதனால போக முடியாம போச்சு. சரி, அது மாதிரி அங்க நிறைய கோயில்லாம் இருக்கு. கச்சி மேற்றடி, கச்சி அநேங்கதாவதம், குரங்கனில் முட்டம், குரங்கு, அணில், காகம் 3 பூஜை பண்ணியிருக்கு ஒரே கோயில்ல. குரங்கு, காகம், அணில். குரங்கு, அணில், முட்டம். குரங்கு, அணில், முட்டம்னா காகம். 3 எது சிவலிங்கத்தை வழிபாடு நிறைய இருக்கு. அவங்க அதெல்லாம் போய் பார்க்காம விட்டுருக்காங்க. நிறைய கோயில் பார்க்காம விட்டுருக்காங்க. சரி, இது அப்படியா? சரி சரி சரி. அதான் அது சொல்றாரு. பையம் சுடர் வீடு நாகப்பள்ளி கொள்வான் உள்ளத்தானும். திருமாலுடைய உள்ளத்துல சாமி இவங்கிறார். கை அஞ்சு நான்குடையானை கால்களால் அடர்த்தணும். கையஞ்சு 5 ஐயஞ்சா 20 கை. யாருக்கு? ராவணனுக்கு 10 தலை 20 கை. அவரை சாமி என்ன பண்ணாரு, கைலை மலையை தூக்குனாரு, காலில் லேஸ் அப்படி ப்ரெஸ் பண்ணாரா, அப்படி கால் விரலால் அடர்த்தான். பொய்யஞ்சு, பொய்யுக்கு அஞ்சக்கூடியவர்கள் அடியாரலாம். பொய் பேசுறதுக்கு அஞ்சணுமா. இந்த பாட்டை பார்த்தாவது யாரும் இனிமே நிச்சய கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமா பொய் சொல்றாங்க. அதை கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த இப்பதான் வந்து எவ்வளவு ஈஸியா சொல்றோம். அன்னைக்கு 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 ஒருத்தர் லேட்டா வந்துட்டு இங்கிட்டு வந்துட்டு பின்னாடி சரி போதுங்க. நான் வந்துட்டு நீங்க ஆரம்பிக்கும் போது கைத்தல நீரை ஏறி ஆரம்பிக்கும் போது வந்துட்டு அப்படின்னா அதுக்கு சொல்ல சிவா அவங்க கடைசி நேரத்தை தான் வந்தாங்க அப்படின்னா எதுக்கு உண்மையை சொல்லிட வேண்டியது. இதுல இருக்கு தான் கடைசி தான் வந்து சொல்ல முடிச்சு போச்சு. நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா நாங்க ஒண்ணு சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்ல போறோம் என்ன. சரி, அப்படி பொய் அஞ்சு வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தாருக்கு அருள் செய்வான். அப்படி யாரு பொய் பேசாம இருக்காங்களோ, பொய்க்கு அஞ்சுறாங்களோ அவர்களுக்கு சிவபெருமான் என்ன செய்வாராம், அருள் செய்வார். சாமி அருள் செய்வார். அடியார்கள் பொய் சொல்றதுக்கு ரொம்ப அஞ்சல் பயப்படணும். அஞ்சு முகமெண்ணில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமர நெஞ்சில் வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார்மும். நக்கீரதேவன் பாடுறாரு திருமுருகாட்டுப்பாடுற. நக்கீரதேவன் என்ன 5 முகம்னா 5 முகத்தை நினைச்சு அங்க 6 முகமா முருகப்பெருமான் வருவாரு. அப்படி கிடையாது. நாம் அஞ்சும்னா பயப்பட்டா யார் வருவா? 6 முகம். 5 முகம் எண்ணில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமர நெஞ்சில் வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும். முருகன் நினைச்சாலே நினைச்சு வரான். 2 திருவடி நம்ம தலைமையில வச்சிருவான். முருகா என்று யாரு கூப்பிடுறாங்களோ, முருகா என்றதோ தரமும் அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே 2 திருவடி சாமி வச்சிருவான். நம்ம முருகான்னு சொல்லணும். அதுலதான் இருக்கு. அவர் விழும்போது எப்படி விழுந்தாரு? அருணிநாதர் முருகான்னு விழுந்தாரு. முருகப்பெருமான் காப்பாத்தி. அதே போல இந்த பாட்டு அருமையான பாட்டு. ஐயஞ்சின் அப்புறத்தானோ அந்த 5 ஐயஞ்ச 25 தத்துவத்துக்கு அப்புறத்தான் விளங்கக்கூடியவர் ஆரூர் அமர்ந்து அம்மானே அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. சாமி தத்துவங்களை எல்லாம் கடந்தவர். இது நமக்கு யாரு சிவபெருமானை காணுகிறார்களோ அவர்கள் சரீரம் எடுக்க மாட்டார்கள். மறுபடியும் உடம்பை எடுக்கணும். மேலாகிய சுத்த வித்யா போனத்தில் நுகர்ந்து பின் பிரபஞ்ச காரியமெல்லாம் தத்தம் கரணத்தில் ஒடுங்க சர்வசங்காரம் வந்தவிடத்து சிவன் அவருக்கு அனாதி சம்பந்தமாகிய ஆணவ மலத்திலையும் நீக்கி விடுதலினால் அச்சிவனோடு அபேதமான முக்தியை அடைவார். கடைசி இறுதியாக எங்க போவாங்க? முக்தியையும் அந்த ஆன்மாக்கள் அடையும். சிவபெருமானை யாரு வழிபாடு செய்யறாங்களோ அவங்க எங்க வரமாட்டாங்க? பூலோகத்துக்கு வரமாட்டாங்க. சாமி எப்படி இருப்பாரு? குருவாக வந்து ஆசிரியனை அதிர்த்து நின்று மலபாரி வாகத்துக்கு ஈடாய் அவர் பாசத்தை போக்கவே அபரமுக்தி தானமாகிய பஞ்ச
குய்யாட்டக தானமாகிய உருத்திரர் பதத்திலும் மகேஸ்வர பதத்திலும் ஈசான முதலிய பதங்களிலும் இருந்து ஆண்டுள்ள போகங்களை புசித்திருந்து சர்வ சங்கார காலத்தில் நிதானமாக சிவனால் அனுஷ்டிக்கப்பட்டவர்கள் அப்போதே மோட்சமடைவார்கள். எப்போ சாமி சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு கொடுக்கும் போதே, இந்த திதி கொடுக்கும் போதே சில ஆன்மாக்கள்லாம் இறைவனை அடைந்து மோட்சம் அடைஞ்சிருச்சான். எத்தனையோ ஆன்மாக்கள். இப்ப நம்ம இந்த பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா என்ன தெரியுது? நாம சிவபெருமான விரும்பலன்னு தெரியுது. நம்ம எது அதிகமா தெரிஞ்சிருக்கு? இந்த உலகம் தான் அதிகமா தெரிஞ்சிருக்கு. சாமி நம்ம கண்ணுக்கு இப்பயே கண்ணுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க ஆரம்ப காலத்துக்கு இப்பயே எங்க கோயிலுக்கு எப்படிங்க போறீங்க? நான் காலையில ஏதோ ஒரு நேரம் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்றோம். இறைவன் செய்த கருணைக்கு நம்ம கோயிலே தான் இருக்கணும். அது செய்கின்ற உபகாரம் அப்படி. ஆனா நமக்கு என்ன எப்படி இருக்கு? குடும்ப சூழ்நிலைகள் நம்மளை தடுக்குது. நம்ம குழந்தை குட்டியை பார்க்கணும், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், எத்தனையோ வேலைக்கு நடுவுலையும் நம்மளை வழிபாடு பண்ற பார்த்தீங்கன்னா அதைத்தான் சாமி பார்ப்பார். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரந்தால் மறவாமை. வேலைக்கு போறீங்களா? இன்னைக்கு லீவ் போட்டிருக்கீங்களா? போயிட்டு வந்துட்டீங்களா? சரி சந்தோஷம். வேலைக்காம நைட்டு தயாராங்க. ரைட்டு எல்லாம் தயாராக தான் இருக்காங்க. சரி சார், நைட்டு 8 மணிக்கு என்ன சார்? வாங்க வாங்க. வாங்கிட்டீங்களா? போதா உங்கள்கிட்ட தான் இருக்கா? இப்போ கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோ. மாமாட்ட கொடுத்தேன். சரி சரி. சிவன் படைத்தல் தொழில் தொடங்கும் காலத்து சுத்தாத்துவ முதலிய மூன்றத்து வாழ்விலும் தமக்கு முதன்மையான அதிகாரம் செய்திருந்து அதிகாரத்தில் வைராக்கியம் பிறந்ததனால் மோட்சம் அடைவார்கள். சாமிகிட்ட அந்த இது கொடுக்கவுமே எத்தனையோ ஆன்மாக்கள்லாம் என்ன ஆயிடுவான்? மோட்சம் அடைஞ்சிருவான். அந்த அதிகாரம் சாமி லய சிவமாகவும் போக சிவமாகவும் அதிகார சிவமாகவும் இருப்பார். லயம், போகம், அதிகாரம். அது மாதிரி வேகம், யோகம், போகம் 3 வடிவமாகவும் இருப்பார். போகம் என்பது கல்யாண சுந்தரமூர்த்தி, சோமஸ்கந்தமூர்த்தி, இதெல்லாம் போக வடிவம். வேக வடிவம் காலனை எட்டி உதைக்கிறது, காலனை இறந்து போனல காலனை எட்டி உதைக்கிறது, காமனை எரிச்சது, திரிபுரத்தை எரிச்சது, இது பூராமே வேக வடிவம். யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி வடிவம். இப்படி 25 மாகேஸ்வர மூர்த்தியில் இந்த 3 வடிவம் வரும். போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் 3 வரும். மேலாகிய உண்மையாகிய ஞான யோகம் அடையாதவருக்கு நன்மையை தருவதாய் இருக்கின்ற கர்மயோகத்தின் இயல்பையும் கூறுகின்றோம் அறிவாயாக என்று இப்ப முருகப்பெருமான் சொல்றார். இப்ப கர்மயோக அடையாதவருக்கு அந்த கர்மயோகத்தின் இயல்பை கூறுகின்றேன் அப்படின்னு சுவாமி சொல்றார். இப்ப பிறவி கொடுத்ததுமே யோக நிட்டை அடைந்து எத்தனையோ ஆன்மாக்கள் மோட்சம் அடைஞ்சிச்சு. அப்படி அடையாத கர்ம யோகத்தை அடையாத ஆன்மாக்களை பத்தி நான் சொல்றேன். அப்பொருளை கருத்தும் அக்கருத்தால் வந்தடையும் பயனும் சொல்ல வரும் 4 முன்னரே ஆய்ந்தறிந்து அவர்களுக்கு பின் கர்மயோக நெறி கூடும். இந்த இதை யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கூடுமா? கர்ம நெறி. வேதாகமங்களில் ஒரு சாரார் இம்மை பயனால் படிக்கப்பட்ட கர்மயோகத்தை விதி வலுவாது இயற்றி உன் பார்த்தறிவாயாக அவ்வாறு பார்த்தால் மூல நோயிலிருந்து நீங்கி இறைவனுடைய தாமரை மலர் போன்ற சீவாத நிலையை அடைந்து வாழ்வதற்கு விபரீதமில்லை என்று எண்ணி இம்மை பயனுள் பலிக்கும் கர்மயோகத்து வேறாய் வீடு பேற்றை உரித்ததாகிய ஞான யோகத்தையும் விரும்புதலை செய்வார். அனாதி முத்தனால் உரைக்கப்பட்ட வேத ஆகமங்களில் ஒரு சாரார் இம்மை, அதாவது சுவாமி எழுதி வைத்திருக்கின்ற வேத சிவ ஆகமங்களை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு சுவாமி என்ன செய்வார்? இந்த கர்ம யோகத்தை கூட்டி வைப்பார். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஞான நிட்டை உண்டாகும். முதல்ல கற்றல், அப்புறம் கேட்டல், அப்புறம் சிந்தித்தல், அப்புறம் தெளிதல், அப்புறம் நிட்டை கூடுதல். கடைசி தான் நிட்டை கூடுதல். எடுத்ததுமே யாரும் என்ன செய்ய முடியாது? நிட்டை கூடிட முடியாது. முதல்ல கற்கணும், கற்க முடியாத விஷயங்களை கேட்கணும், கேட்டதுக்கு அப்புறம் தனியா உட்காந்து சிந்திக்கணும். 1.5 மணி நேரமா பேசினாரு, அப்படி என்னதான் பேசினாரு? இப்ப உங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, எங்க போனீங்க? சொற்பொழிவு கேட்க போயிட்டு வந்தோம்.
அப்படியா? அப்படி என்னதான் அங்க சொன்னாங்க அப்படிப்பாங்கல்ல. 1.5 மணி நேரமா என்ன என்ன கேட்டது அப்படிப்பாங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு வீட்டுல ஒரு அம்மா என்ன, அந்த ஐயா வந்து எந்த நேரமும் சொற்பொழி போய்கிட்டே இருப்பாரு. இந்த அம்மா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அந்த ஐயா சொற்பொழி கேட்டு வந்து, என்னையா எப்ப பார்த்தாலும் சொற்பொழிவு சொற்பொழிவு, காலையில போற சாயங்காலம் போற, அப்படி என்னதான் விஷயத்த கேப்பியோ, எங்க நீ கேட்ட விஷயத்த கொஞ்சம் சொல்லு அப்படின்னதும் இவருக்கு சொல்ல தெரியல, அப்படியே முழிக்காது. இந்த சல்லடையை போய் தண்ணி எடுத்துட்டு வா. சல்லடையை போய் தண்ணி எடுத்துட்டு வந்தா சல்லடையில தண்ணி நிக்குமா? இப்படி கொண்டு வந்து வெறும் பாத்திரத்தை வந்து அந்த அம்மாவுக்கு முன்னாடி நீட்டாரு. இது மாதிரி எதையும் ஓ நிலைமையும் அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போட்டாங்களா? அப்ப அவர் சொன்னாரு, சல்லடை தண்ணி வேணா இல்லாம இருக்கான், ஆனா சல்லடை சுத்தமாயிருச்சு அப்படின்னாரு. அது போல என் மனசு சுத்தமாயிருச்சு சொற்பொழிவு கேட்டு அப்படின்னாரு. புரியுதா உங்களுக்கு? கேட்க கேட்க என்ன உண்டாகும்? மன தெளிவு வந்துடும், மன தூய்மை ஆயிரும், இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய நெறி வந்துடும். சொற்பொழிவு கேட்கறதுல சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் இப்படி உட்கார முடியாது. அந்த அருள் இருந்தா தான் உட்காந்து கேட்க முடியும். எல்லாருக்கும் அந்த அருள் வந்துருமா சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது, எல்லாத்துக்கும் மேல நீங்களே விரும்பினாலும் கூட இறைவன் மனசு வச்சாதான் நீங்க வந்து கேட்க முடியும். ரெண்டாவது, அதுக்கு உங்களுக்கு அடிமனதுல விருப்பம் இருக்கும், கேட்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தா கூட்டி வைப்பாரு, இல்லைன்னா கூட்டி வைக்க மாட்டார். ஆள் மனதுல கேட்கணும். இன்னைக்கு என்ன விஷயம் கேட்கலாம், இன்னைக்கு நிறைய எவ்வளவு கேட்கலாம், இன்னைக்கு திருவாசத்துல என்னென்ன பாட்டு சொல்ல போறாப்ல அப்படின்லாம் நீங்க உட்காந்து ஆய்ந்து அறியும். இன்னைக்கு அடிமை ஏதாவது ஊழலோட ஒரு பாட்டு சொல்லியிருப்பேன்ல, அதை நீங்க வீட்டுல போய் எடுத்து பாருங்க. திருவாசகர் இந்த பாட்டு பாடினாரு, இது என்ன பொருள் அப்படின்னு வீட்டுல போய் எடுத்து பாருங்க. அடின்னு கூட அறகுறையா தான் சொல்லியிருப்பேன். இது வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் விளக்கு நிறைய படிக்கலாம். சரி, இந்நிலையில் இல்லாத சரீர துன்பத்தை விளைவிக்கும் என்று காட்சி பிரணவத்தால் பழிக்கப்பட்ட மல மூத்திர போர்வை என்றும் அறிந்து அற்ப அறிவை தருவதாகிய விடய போகங்களில் வழி போகாமல் தம் வழி கொண்டு தனக்கு ஒப்பில்லாத இறைவனை அணு சந்தானம் அடைந்து வீட்டிலிருந்து துன்பத் தொடர்ச்சி எல்லாம் விட்டு நீங்கி பரமசனுடைய சீபாதங்களையே விரும்புவார்கள். இந்த நிலையில் சரீர துன்பத்தை எதுல ஞான நூல்களை கற்று கேட்டு சிந்தித்து யாரு தெரிகின்றார்களோ அவர்களுக்கு என்ன உண்டாகும்? சாமியுடைய திருவடி கிடைக்கும், சீபாதம் கிடைக்கும். பரமசனுடைய சீபாதங்களுடைய அது விரும்பக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அந்த திருவடியை விரும்பக்கூடிய ஆற்றல் எப்ப அதுக்கு தான் சொன்னாரு, அந்த சீபாதத்தை அடைவதற்கு சித்தாந்தத்தையே சிவன் திருக்கடைக்கண் சேர்த்து ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத மலர்கில் வைப்பன் என்று முடிந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த படுகொலியில் படுந்து வீழ்வர். இது என்ன பிராந்தி? அதன்படி நடந்துக்கிறவங்களுக்கு தான் சாமி தன்னையே நினைக்க வைப்பார், ஜீவன் முத்தராக இருக்க வைப்பார். அடுத்து என்ன செய்வார்? ஆணவ மலத்தை கழுவுவார், ஞானத்தை கொடுப்பார், ஆனந்தத்தை பொழிய வைப்பார், இனி ஒரு பிறப்பு வராதவாடி செய்வார். அடுத்து கடைசி தன்னுடைய சீபாதங்களையும் கொடுத்துருவார், முத்தாந்த பாத மலரையும். எல்லாம் திருவடி திருவடின்னு சொல்றாங்க. அப்படி திருவடி போனா என்னங்க இருக்கும்? அந்த இன்பத்தை வந்து வெளியில சொல்ல முடியாதுங்கிறாரு திருமலதேவன். தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் தான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் அவை. அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? அந்த பேரின்பத்தை உணர முடியும். மற்ற அந்த உலக இன்பம்லாம் நினைச்ச மாத்திரத்தை என்ன ஆயிரும்? கொஞ்ச நேரத்துல அது திகட்ட ஆரம்பிச்சிடும். இறை இன்பம் திகட்டாது. எல்லா அருளாளர்களும் சொல்லக்கூடிய கருத்து, உலக இன்பம் நொடி பொழுது வந்து போகக்கூடிய இன்பம். அது எந்த இன்பமா இருந்தாலும் சரி, அது தேனா இருந்தாலும் சரி, இல்லை அல்வாவா இருந்தாலும் சரி, இட்லியா இருந்தாலும் சரி, எந்த உலகத்துல எந்த பொருள் எடுத்து ஐஸ்கிரீம் எடுத்தாலும் சரி, பெண் இன்பத்தை எடுத்தாலும் எல்லாமே நொடி பொழுது வந்து போகக்கூடிய இன்பம். அடுத்த நிமிஷம் எல்லாமே போயிடும். இறை இன்பம் ஒண்ணுதான் திகட்டவே திகட்டாது. அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த இன்பத்தை. சக்கரை கட்டியா நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களால எவ்வளவு அனுபவிக்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு அனுபவிப்பீங்களே. அது போல சாமியுடைய இன்பம் அப்படி பேரின்பமா கிடக்கு. அது சொன்ன சிவபோகம் என்னும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா கிடக்கு. நம்ம இந்த உயிர்கள், சிற்றறிவுடைய உயிர்கள், நம்ம எவ்வளவு முத்தி காலத்துல எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்கலாம். ஆனா முற்றும் அனுபவிக்க முடியாது இந்த உயிர்களால அந்த இறை இன்பத்தினுடைய இதை. ஏன்னா அது சாமி முற்றும் ஞாபகம்ல. நமக்கு எண்குணம் பதிந்தாலும் கூட எப்பயுமே இறைவனுக்கு அது அடிமை என்கின்ற திறத்தோடு தான் இருக்குமே தவிர இறைவனாக ஆக முடியாது இந்த உயிர்கள்.
முக்தியில கூட எதை எப்படி நான் சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆறு பெறுவார். சிவமாக ஆனாலும் கூட அங்கேயும் சிவமாக்கி என்னை ஆண்டான்னு சொன்னதுனால அங்கேயும் அடிமைத்தனத்தோடு தான் இந்த உயிரானது இருக்கும். இப்ப நம்ம யாருக்கு அடிமை? இதுக்கு முன்னாடி அவருக்கு தான் அடிமையா இருந்தோம், இப்பயும் அவருக்கு தான் அடிமையா இருக்கும். இனி முக்திக்கு போனாலும் அவருக்கு தான் நம்ம அடிமையா இருக்கும். இந்த உலகமெல்லாம் இறைவனுக்கு உடைமை, இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை. புரிஞ்சுச்சா? இந்த உலகமெல்லாம் இறைவனுக்கு உடைமை, இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை. அப்படிதான் என் கடன் பணி செய்து கிடப்பதுங்கிற அடிமைத்தனத்தோடு இந்த உலகத்துல நம்ம வாழணும். என் கடன் பணி செய்து இப்படி இல்லை, கிடைப்பதே கிடையாது, கிடப்பது கிடக்கணும். ஏன் எதுக்குலாம் கேட்கக்கூடாது. வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கிணத்துல விழுந்தா விழுந்துடணும். எல்லாரும் விழுறாங்க, நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கணும் அப்படின்னா கிடையாது. இங்க வந்து அருளாளர் என்ன சொல்றாங்களோ அதுபடி கடைபிடிக்க ஆரம்பிச்சு. அவங்க ஏற்கனவே கடைபிடிச்சதானே சொல்லியிருக்காங்க, நூல்களில் சொல்லியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் பண்ணணும், மலர் கொடுக்கணும், மலர் கட்டி கொடுக்கணும், சாமி இப்படிலாம் வழிபாடு செய்யணும், திருக்கோயிலுக்கு போகணும், அழைக்கிடணும், மெலிக்கிடணும், பூமாலை புனைந்தேற்றணும், புகழ்ந்துரைக்கணும், பூத்தேரியின் கோமானின் திருக்கோயில் தூகியன் மெழுகியன் விவகார பணி செய்யணும். இத்தனையும் செஞ்சாதான் அன்பு வரும். எதுவுமே செய்யாம வராது. விதைய போடாம எப்படி நெல் வரும் சொல்லுங்க பார்ப்போம். விதை போடாம நெல் வருமா? வருமா சார்? வராது. போட்டாதான் வரும். அதே மாதிரி இது பணி செஞ்சாதான் பயன் கிடைக்கும். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க, பணி செஞ்சாதான் இறைவனை நினைக்க முடியும். உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதான். தென்மதுரை கண்டவனே சொக்கநாதான்னாரு. அப்படி இந்த நிலையிலும் பணி உண்டுதான் நமக்கு. என் கடன் பணி செய்து கிடப்படை அப்படி இருந்தா தன் கடன் அடியேனையும் தாங்குதல்னு சுவாமி நம்ம தாங்குவார். சரிதானா? அடுத்த பாட்டு சொல்றாரு, மேன்மையுடையதாகிய சிறிய சூட்டுடன் கூடிய அற்பமாகிய அன்னத்தை வயிற்றில் புசியும் மிகவும் உண்டாக உச்சி காலத்து முன் பின் ஒரு நேர்மையுண்பதாய் செய்வான். தண்ணீரையும் செய்தே பருகுதலை ஒரு பொருளை நுகர்தல் பொருட்டு ஆசை வந்த விடத்து சிறிதை கருதி மிகவும் உண்பதை செய்யாது நீக்குவான். அப்போ எந்த பொருளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பற்று வச்சா அந்த பொருளே துன்பம் வருதுங்கிறது அழகா சொல்றாரு. ஒரு பொருளை நுகர்தல் பொருட்டு அதுல ஆசை வந்ததுன்னா அந்த பொருளினாலே நமக்கு என்ன வந்துடும், துன்பம். அதை வள்ளுவர் அழகு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் சொல்றாரு. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின், அந்த பொருள் இருந்து நீ நீங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பம் இல்லை. இப்ப ஐஸ்கிரீம் ரெண்டுமே சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு அந்த பொருளால உங்களுக்கு துன்பம் இல்லை. எதுல இருந்து நீங்க அதே தான் சொன்னாரு. ரெண்டாவது அது வேண்டாம் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமையில வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவையான் வேண்டாமை வேண்டவர். இந்த பொருளையும் வேண்டாம் ஒதுக்குனாதான் என்ன வரும், இந்த வேண்டுதலே நமக்கு வரும், இல்லைன்னா வராது. சரீர துன்பத்தை பரமசனுடைய ஜீவாதங்களை அடைந்து சொல்லிட்டோமோ. சரி, கிரியாபாதத்தில் சொல்லும் நித்திய நைமித்திக காமிக சடங்குகளில் கிரியா விரியாமல் சுருக்கி செய்துள்ளவன் நித்திரை வந்த விடத்து தடுத்து அதனை வெறுப்பான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வழிபாட்டில் வந்து கிரி வந்து ரொம்ப முக்கியம். வழிபாட்டில் வந்து கிரிங்கிறது என்னன்னா, இப்போ சரிய கிரிய யோகம் அப்படின்னு சொல்லும்போது சரியை வந்து தனியாக வந்துடும், கிரியையும் யோகமும் சேர்ந்து வரும். நல்லா தெரிஞ்சுது, சரியை தனியாக வரும், கிரியும் யோகமும் சேர்ந்து வரும். என்ன காரணம் அப்படின்னா, கிரியையில ஒன்றுபடுதல் தான் யோகம். இப்ப சிவபூஜை பண்ணும்போது மனம் ஒன்றுபட்டு சிவபூஜை பண்ணணும், அதே உங்களுக்கு யோகமும் வந்துடும். இப்ப அகப்பூஜை பண்றீங்களா, சிவபூஜை பண்றவங்க எப்படி அகப்பூஜை பண்றாங்களோ, சரி என்பது தனியா நீங்க அது பணி செய்வது, உடலால் செய்வது. ஆனா கிரியில வந்து நீங்க எல்லா இதுவும் பண்ணுவீங்க. சாமிக்கு அந்த 16 உபச்சாரங்கள் காமிக்கிறது, அபிஷேகம் பண்றது, ஆராதனை பண்றது, அதுக்கப்புறம் அகப்பூஜை செய்வது, மனம் ஒன்றை செய்யும் போது அங்க யோகமும். நேத்தோட ஆசிரியர் சொன்னாங்க, சரி தனியா கிரி யோகம்.
கிரியை தனியா யோகம் தனியா கிடையாதான். கிரியும் யோகமும் சேர்ந்துதான். புரியுதா உங்களுக்கு? அவங்க சித்தாந்தத்துக்கு ரொம்ப பயனுள்ளதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது சிவா. நாளைக்கு அந்த கொஸ்டின் கேட்டாலும் கேட்பாங்க. நான் ரொம்ப தயாரா தான் இருக்கேன். அது சொல்றீங்க. அதுங்க சைவ சுத்தாந்த சுடர் வாங்காம விட மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோட வழிபாடு பண்றாங்க. அப்படியா? சித்தாந்த கஷ்டமா கிடையாது சார். சித்தாந்தத்தை நம்ம நினைச்ச கூடாது. எந்த ஒரு இதையுமே நீங்க வழிபாடவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, விருப்பத்தோடு செய்யணும். இப்ப காலையில கோயிலுக்கு எந்திரிச்சு போறத அதாவது சுகமா செய்யணும், சுமையா செய்யக்கூடாது. கோயிலுக்கு போறத எப்படி செய்யணும்? சுகமா செய்யணும். காலையிலயா கோயிலுக்கா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்க? நான் 4 மணிக்கா? நீங்க போக வேண்டியதான் சுவா. அப்படி பக்கத்து வீட்டுலாம் 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கீங்களா நீங்க? அப்படியா? அவங்களுக்கு அந்த நிலை தெரியாதனால. அது இந்த மார்கழி மாசத்துல அதிகாலையில் எழுந்திரிச்சு சாமி வழிபாடு பண்றது எவ்வளவு பெரிய சிவ புண்ணியம். இந்த வைகறை காலத்துல எழுந்திரிச்சு சிவபெருமான வழிபாடு பண்றது மிகப்பெரிய சிவ புண்ணியமா. அது மார்கழி மாசத்துல. வருஷத்துல நமக்கு ஒரு தடவை வருது மார்கழி மாசம். அவங்களுக்கு ஒரு நாள், யாருக்கு? தேவர்களுக்கு ஒரு நாள், நமக்கு ஒரு வருஷம். அந்த நேரத்தை தேவர்கள்லாம் போய் சிவபெருமான வழிபாடு பண்ணக்கூடிய நேரம். இப்ப நாம அந்த நேரத்தை வழிபாடு பண்ணா நமக்காகவும் சேர்ந்து என்ன செய்வாங்க தேவர்கள்லாம்? சாமி கேட்கணும். ரெண்டாவது, இந்த மார்கழி மாத வழிபாடே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிவ புண்ணிய காலம். மற்ற எல்லா மாசத்துக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு மார்கழி மாதத்துக்கு மட்டுமே உண்டு, வேற எந்த மாசத்துக்கும் கிடையாது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி எல்லா மாசத்துலயுமே முக்கியமான புண்ணிய காலம் இந்த அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, சஷ்டி, சதுர்த்தி, ஒரு 5-6 தான் வரும். ஆனா மார்கழி மாதம் முழுதுமே புண்ணிய காலம். எதுவுமே இல்லாத நேரம்னு சொல்ல முடியாது. எல்லா நேரமுமே எல்லா காலமும் மார்கழி மாதம் முழுவதுமே புண்ணிய காலம். அதாவது நம்ம 4 வகை வழிபாடு சொன்னோம். நித்தியம், நைமித்தியம், காமிகம், புண்ணிய காலம் என்ற நிலையில் நித்தியம் என்பது அன்றாடம் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. நைமித்தியம் என்பது ஆண்டுக்குரிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. அப்புறம் காமிகம் என்பது உலக நன்மை வேண்டி செய்வது. இந்த புண்ணிய காலம் மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நேரத்துல போய் நாம் இறைவனை வழிபாடு செய்தால் எண்ணில்லாத பலன்களை நாம் அடையலாம். இப்போ சில பேர் ஒரு வாரம் கோயிலுக்கு வரலான்னு வச்சுக்கோங்க. இந்த புண்ணிய காலத்துல போனா அந்த ஒரு வாரம் வழிபட்ட பலன் கிடைக்கும். போக முடியாதவங்க சொல்றேன். ஆனா மத்தவங்க என்ன ஆயிரும், சில பேர் அதை பிடிச்சிக்குவாங்க. சிவா சொப்படியில சொல்லிட்டார்ல, அப்ப வாரத்துக்கு ஒருக்கா போய்க்குவோம். அப்படிலாம் கிடையாது. இந்த புண்ணிய காலம்னு ஏதோ சொல்றாரு, அந்த பிரதோஷ நேரத்துல மட்டும் போய்க்கிடுவோம், அந்த பௌர்ணமிக்கு மட்டும் போய்க்கணும் மட்டும் இருக்கவே கூடாது. நமக்கு அப்பர் சாமி தான் நமக்கு மூலம். நிலை பெறுமாறென்னுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. எப்படி சொன்னாரு? நித்தலும் புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு புமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே ஏ அப்படின்னு போறாரு அவசரம். அதனால புண்ணிய காலத்தெல்லாம் விட்டுறக்கூடாது. அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் மருளுமாறு என்று புண்ணிய காலத்தெல்லாம் போய் அந்த நேரத்தில் வழிபட்டா எண்ணில்லாத பலன்கள் கிடைக்கும். அதுக்காக நித்தலும் போறதை விட்டுறக்கூடாது. நித்தலும் போய் சாமியை போய் வழிபாடு. தினசரி நீங்க சாப்பிடாம இருக்கீங்களா? இல்லைங்க, நான் கரெக்டா காலை டிஃபன் வந்து 8:30 மணிக்கு சாப்பிட்ருவேங்க. மதியம் வந்து 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவேங்க. இரவு கரெக்டா 8 மணிக்கு சாப்பிட்டு உறங்கிடுவேங்க அப்படின்னாங்கல்ல. நாம மட்டும் 3 வேளை கரெக்டா சாப்பிட்றோம். ஆனா கோயிலுக்கு மட்டும் நம்ம எத்தனை நேரம் வரோம்? ஒரு வேளை வர்றதுக்கே யோசிச்சுட்டு வரோம். யோசிச்சு சாமிக்கு அது மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமிக்கு நிவேத்தியம் கொடுத்துட்டு தான் சாப்பிட்றோம். 9 முன் மலர் பறித்துட்டு உண்ணாராய். எது செஞ்சாலும் சாமிக்கு செஞ்சுட்டு செய்யணும். முன்னவனே முன்னின்றால் முடியாது ஒன்றுமில்லை. எதை நீங்க நினைவுபடுத்தினாலும், எதை வச்சாலும், நைவேத்தியம் வச்சாலும் சாமிக்கு கொடுத்து சாப்பிட்ற பழக்கத்தை நாம உண்டு பண்ணி எது செஞ்சாலும் சாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் நீங்க சாப்பிடணும். இப்ப மலர் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இப்ப நீ வீட்டுல இருக்கீங்க,
இறைவா நேரம் அந்த மலரை நான் பறிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் இப்ப வீட்டுல இப்படி உட்காந்துருக்கிறேன், வர முடியாத சூழ்நிலையில இருக்கேனே, இந்த சொந்த பந்தங்கள்லாம் இப்படி வந்துட்டாங்களே, நான் வெளியில வர முடியாம இருக்கேனே அப்படிங்கும் போது நீங்க மனதால் நினைத்தாலே சுவாமி அந்த பலனை கொடுத்துரு. மனதில் நினைக்கிறதுக்கு தான் அதிக வலிமை. புறத்துல செய்வதை காட்டிலும் மனதில் நினைப்பதுக்கு அதிக வலிமை. ஆனா அதுக்கு புறத்துல செஞ்சாதான் மனதில் வரும், இல்லைன்னா வராது. உங்களுக்கு அதே மாதிரி அதே மனத்தினால தீயது செஞ்சாலும் வலிமை அதிகம். மனத்தினால அடுத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சாலும் வலிமை அதிகமாக வந்து அதனுடைய பயனை தரும். புண்ணியம் செஞ்சாலும் அதிகமாக பலனை தரும். அதனால பாவம் செய்யாம பார்த்துக்கணும். மனதினால எந்த நிலையிலையும் முடிஞ்ச அளவுக்கு சாமி நினைங்க, மிகவே நினைங்க. நீல நினைந்த அடியேன் உனை நித்தடும் கைதொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோழிலியும் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலையும் பெருமான் அவை அட்டி தரப்பணியே. இப்படி பாடுறாரு. நீங்க நினைக்கணும், ஏன் அரிசியை போட்டு கூட்டி 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 குறைப்பீங்களா? என்ன வேகுமா? அரிசி வேகுமா? கூட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல பழக்கணும் அமைப்பு பண்ணிட்டீங்கன்னா அது அப்படி பக்குவம் இல்லாமல் அப்படியே தான் இருக்கும். அதிக நேரம் நீங்க கேஸை வச்சீங்கன்னா வெந்து அதுவே என்ன செய்யும்? விசில் அடிக்கும். அந்நேரம் நீங்க என்ன செய்வீங்க? ஆஃப் பண்ணுவீங்க. அது பக்குவம் வந்துருச்சுன்னு தெரியும். அதே போல இறைவனை அதிகமாக நின்றால் உங்களை அறிவோடு அறிவாக இறைவன் கலந்து உங்களுடைய பக்குவத்தை அறிந்து குருவாக சுவாமி வைக்கணும். குருவை வந்து உபதேசம் பண்றதுக்கு வந்துடுவாரு. இந்த மண்ணுலகத்துல ஒருத்தருக்கு குரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சிட்டாங்கன்னா, அதுவும் நல்ல குரு கிடைச்சிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல குரு அமையணும். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நல்ல குரு கிடைக்கும். இப்ப ஒருத்தர் கண்ணு தெரியல, அவர் இன்னொருத்தருக்கு பாதை அமைக்க முடியுமா? அதே மாதிரி சரியில்லாத குரு அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட வாழ்க்கை அந்த குருடும் குருடும் குருட்டாட்டம் அந்த மாதிரி கதையாயிரும். நல்ல குரு அமையல, அவர் வேற மாதிரி தவறான பாதையை சொல்லி கொடுத்தாருன்னா இவரும் அதை கடைபிடிச்சிட்டாருன்னா அப்ப ரெண்டு பேரும் எதுல போகணும்? குழியில தான் விழணும். அதான் நல்ல குரு அமையணும். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்க. யார் சொல்றார்? திருமூலர் என்ன சொல்றார்? குருட்டினை நீக்கும் குருவினை உள்ள அத்தனையும் அவரிடம் ஒப்படைக்கும். அழகா சொல்றார். உடல் பொறி ஆவி அனைத்தையும் அவரிடம் கொடுத்து நல்ல குரு அமைச்சிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த மண்ணுலகத்துல சிவபெருமான் மானுடை சட்டை தாங்கி வந்துதான் சிவபெருமான் அருள் செய்ய வருவார் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து போகை சிறந்து இந்த சிவ தர்மத்தரத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருவள்ளுவாரி அடிமுறையை நிறைவு செய்கின்றேன். இயலிசையும் ருசித்த வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி புலலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி புனையனதுள் அறியும் அன்பை தருவாயே, மயல் தகர்க்க இடையறந்த தினை காவல் பனசகுர மகளை வந்தி அணைவோனே, கையிலை மலை அணைய சிந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே, உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே. கைலாய ஒன்பரை விஞ்ஞான போது நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய் வேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி வீலாரும் பொழில் திருவாவூர் திருவாழ்கு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ பவப்பெரும் கடலை கடந்ததற்கு பரமன் வகுத்த அருளறியை உவப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆதினத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே, வான்முகில் வளாதுவேக மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக வை விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி ஏற்றுவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம். 11